எடுத்து தண்ணிக்கு போனா இவ்வளவு நேரம் என்ன பெண்ணு இவ்வளவு நேரம் என்ன ஒரு பலாத்து தண்ணி சுழண்டு வரும்போது வேடிக்கை பார்த்தையா மாமா வேடிக்கை பார்த்தையா ஒரு பலாத்து தண்ணி சுழண்டு வரும்போது வேடிக்கை பார்த்தையா மாமா வேடிக்கை பார்த்தையா தண்ணிக்கு போனா இவ்வளவு நேரம் என்ன பெண்ணு இவ்வளவு நேரம் என்ன ஒரு மண்ணு குடம் எடுத்து தண்ணிக்கு போனா இவ்வளவு நேரம் என்ன பெண்ணு இவ்வளவு நேரம் என்ன ஒரு பலாத்து தண்ணி சுழண்டு வரும்போது வேடிக்கை பார்த்தையா மாமா வேடிக்கை பார்த்தையா ஒரு பலாத்து தண்ணி சுழண்டு வரும்போது வேடிக்கை பார்த்தையா மாமா வேடிக்கை பார்த்தையா பாலாறு எனது பெயர். பாலி நதி, கஷீர நதி என்பதும் எனது பெயர்களே. கடந்த 50 வருடங்களாக நான் ஜீவ நதியாக ஓடவில்லை. பெரு வெள்ளமாக பாய்ந்தோடிய காலங்கள் மாறி இன்று சிறு நீரோடைகளாக என் வாழ்வு மாறிற்று. ஆயினும் இம்மக்கள் என்னை நேசிப்பது குறையவில்லை. நானே காவிரியாய் பன்னெடுங்காலமாய் ஓடி வந்துள்ளேன். உரை கிணறுகளும் தொன்முது நாகரிகங்களும் படையெடுப்புகளும் ஆடிப்பெருக்குகளும் நீண்ட காலமாய் என் மடியில் தவழ்ந்துள்ளன. அவற்றின் சாட்சியங்களை வெறும் காட்சிப் பொருட்களாய் பார்த்த இம்மக்கள் என்னையும் எனது பெருமைகளையும் உணர்ந்திருக்கிறார்களா? மன்னர் ஆட்சி காலத்தில் தஞ்சை மாவட்டத்துக்கு எப்படி இளங்கோவடிகளுடைய பாடல் சிறப்பு உண்டோ அதே மாதிரி பாலாறுக்கு உண்டு. அந்த பாலாறு வேனல் காலத்தில் காட்டுக்காலுக்கு தண்ணீர் ஏறாமல் இருக்கும்போது குடிபடைகளோடு மன்னன் ஆறுக்கு செல்வான். அங்கு பூமி பூஜை போட்டு அவன் கையால் மணலை இழக்கும்போது தண்ணீர் சுரக்கும். அந்த நிகழ்ச்சியை பழங்கால பாடல்களில் மன்னர் வேணிலின் மனத்திடை கை பிசைந்து என்று சொல்வார்கள். 10 நாள் ஒரு தாய் பட்டினி கிடந்தால், குழந்தை அழுதால் அந்த தாயிடம் குழந்தை போய் பால் குடித்தால் பால் சுரக்குமா. அதே போன்று மேல்நிலையில் பாலாறு காட்டாரை போல் காட்சியளித்தாலும் அதே நிலையில் அன்றைய பாடல் வழக்கு சொல்படி இன்று பாலாறு பலரால் பாழாகி கேடுகட்ட நிலையில் இருக்கிறது. பாலாறு பாழாகிவிட்டது. 1945க்கு பிறகு ஒரு 2 வருஷம் பொறுத்து ஓரளவு தண்ணி வந்து நின்றுது. அதன் பிறகு 1998-97 பாலாறு துப்புரவு தண்ணியை வரது இல்லை.
நந்தி மலையே எனது பிறப்பிடம். வானுயர்ந்த காடுகளும் பெருமழையும் இருந்த இம்மலைகள் இன்று யூகலிப்டஸ் மரங்களாகிவிட்டன. பொங்கி பெருவெள்ளமாயிருந்த நான் இன்று சிறு துளியானேன். எல்லைகளற்று இருந்த நான் மொழியின் வேற்றுமையால் 3 துண்டுகளானேன். மொழிவெறியும் இனவெறியும் அணைக்கட்டுகளாக மாறி நான் எம் மக்களை முழுதும் அடையாமல் என்னை தடுத்து நிறுத்தினர். அரசாங்க ஒப்பந்தங்களை மீறினர். நீரும் நின்றது. இங்கே கர்நாடகா மாநிலத்தில் நந்திதுர்கம்ன்றது இந்த பகுதி தான், இந்த இடம்தான். இந்த இடத்துல பருவமழை காலத்தில் அதிகமான மழை மான்சூன் வரும்போது பெய்யும். அந்த மழையோடைய வர்ற வெள்ளம் எல்லாம் இதில் விழுந்துதான் இந்த பகுதியிலிருந்து பாலாறு இங்கிருந்து துவக்கப்படுகிறது. பாலாறு துவங்கிறதுக்கு இதுதான் அஸ்திவாரம். இந்த பாலாற்று நீர் 1892 ஒப்பந்தப்படி நம்முடைய சென்னை ராஜதானிக்கும் மைசூர் அரசாங்கத்துக்கும் அப்பொழுது சமஸ்தானமாக இருந்த மைசூர் அரசாங்கத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தப்படி நம்முடைய பாலாற்று நீரை அணைகளாகட்டும் ஏரிகளாகட்டும் இந்த 3 மாநிலங்களும், அதாவது ஆந்திரா, கர்நாடகா, தமிழகம், அந்த நிலையிலேயே அதை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும், பாலாற்று நீரை பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஒப்பந்தம் ஏற்பட்டது. இதை மீறி ஆந்திர அரசும் கர்நாடக அரசும் பல அணைகளை கட்டி நமக்கு தண்ணீரை தடுத்து நிறுத்திக் கொண்டன. இதன் காரணமாக நாம் பாலாறு இன்று வறண்ட பிரதேசமாக இருக்கிறது தமிழ்நாட்டிலே. 1892 ஒப்பந்தத்திலே 15 ஆறுகளிலே காவிரியும் பாலாறும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் பாலாற்றிலே நமக்கு உரிமை உண்டு. இந்த நில பரப்பின் அடிப்படையிலே நாம் கவனிப்போமானால் 60 மைல் ஓடி வருகின்ற கர்நாடகத்திலே பாலாற்று நீரை 25 விழுக்காடு அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆந்திர அரசு 30 மைல் ஓடி வருகின்ற அந்த பாலாற்று நீரை அவர்கள் 15 விழுக்காடு எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழகத்திலே 140 மைல் ஓடி வருகின்ற அந்த பாலாற்றிலே நமக்கு 60 விழுக்காடு தண்ணீர் கொடுக்க வேண்டும். என்னை நம்பி கீழ்ப்பாசனத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகள் உள்ளனர் என்பதையும், காற்றும் வெளியும் இம்முழு இயற்கையுமே அனைத்து மனிதர்களுக்கானது என்பதை உணராமல் கல் தடுப்புகளை உயர்த்திக் கொண்டே சென்றனர். 20 அடிகளுக்கும் மேலாக வேத்தமங்கலம் உயர்த்தப்பட்டது. தமிழ் ஆந்திர எல்லையான புல்லூர் மக்களின் மன நெகிழ்வுக்கான இடமாய் உள்ளது. ஆனால் அது தமிழர்களுக்கு உவப்பாய் இல்லை. ஆந்திர அரசும் இன்றைக்கு வரையில் அவர்கள் மாநிலத்தில் பாய்ந்து வரக்கூடிய 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு 32 தடுப்பணைகளை கட்டியிருக்கிறார். உதாரணத்துக்கு இங்கே இந்த காட்சியிலே பார்க்கிற இப்படிப்பட்ட தடுப்பணைகளை கட்டியிருக்கிறார். இதனுடைய உயரம் 20 மீட்டர் உயரத்தில் கட்டியிருக்கிறார். இந்த 20 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டிருப்பதனால் மழை காலத்தில் வரக்கூடிய தண்ணீருடைய அளவு வரக்கூடிய தண்ணீரை தடுத்து நிறுத்துவதற்கு அவர் பல இடங்களை தடுத்து நிறுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஒப்பந்தத்தை மீறி ஆந்திர அரசு செயல்பட்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கில் வரக்கூடிய காலங்களில் இந்த தண்ணி அடிச்சு வரும்போதுதான் இந்த பாறைகள் பூரா எல்லாமே ஒருவரோடு மோதி தான் உங்களுக்கு மணல் உருவாகுது. ஆனா இன்னைக்கு இந்த தடுப்பணை கட்டினதுடைய விளைவு மணல் வர்றதுக்கான வாய்ப்பு குறைஞ்சு போச்சு. நீண்ட நெடுங்காலமாய் மேவி நான் தங்கி இளைப்பாரி கடலோடு கூடி கலக்கும் தமிழகத்தில் நான் படும் இன்னல்களுக்கு அளவே இல்லை. பெரும் காட்டாற்று வெள்ளமாய் மணலின் கீழ் ஓடுகின்றேன். ஆனால் என் மேனி எங்கும்
தென்னை மரங்களை நட்டு என்னை முற்றிலும் ஆக்கிரமித்து அழித்து வருகின்றனர் வாணியம்பாடி மக்கள். வாணியம்பாடியில் நுழைந்தாலே உங்கள் உடலில் கொடூரமான வாசனைகள் வந்து உங்களை தாக்கும். சிறு தொழிலாய் இயற்கையாயிருந்த தோல் பதனிடும் நிறுவனங்கள் இன்று பேராசையால் மாபெரும் தொழிற்கூடங்களாய் மாறிவிட்டன. காற்றிலும் மழையிலும் தவழ்ந்து வந்த நான் இன்று ஒரு சாக்கடையாய் மாறிவிட்டேன். இந்த பாலாத்துக்கரை ஆரம்பிக்கிற இந்த வாணியம்பாடி தாலுக்காவில் தொடர்ந்து எல்லா பகுதியிலையும் விவசாயிகள் அவங்களுடைய நிலத்தில் தென்னை மரத்தை வளர்த்தாங்க. வாழை மரம், பாக்குன்றது சொல்றது போல இந்த பகுதியில் வெத்தலை பயிர், கரும்பு தோட்டம், எல்லா தோட்டமும் செழித்து வளர்ந்தது ஒரு காலத்தில். ஆனால் இப்போ இந்த 30 ஆண்டு காலத்தில் இந்த டேனரி கழிவு நீரால் எல்லா தண்ணியும் அவங்க டேனரில் இருந்து கழிவு நீரை வெட்டத்தினால தண்ணீர் கெட்டு, நீர்வளம் கெட்டு, நிலவளம் கெட்டு விவசாயிகள் எல்லாரும் இன்னைக்கு ஆபத்தான நிலைக்கு அந்தோகதியாக நிற்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க இந்த பகுதியில் ஓடுற இந்த தண்ணி, அது அன்னைக்கு நான் குடிச்சு வாழ்ந்த பாலாத்து தண்ணி இல்லைங்க. இது இங்கே இருக்கிற தொழில் நடத்துகிற முதலாளிங்க மக்களை ஏமாத்திட்டு, அரசாங்கத்தை ஏமாத்திட்டு சுத்தம் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு இன்றைய தினத்தில் இதை அப்படியே அவங்க ட்ரம்மிலிருந்து வெளியேற்ற டிஸ்சார்ஜ் தண்ணியை இந்த பாலாத்தில் விட்டு இருக்காங்க. ஆந்திர எல்லையிலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் கால் ஒன்ற இடத்துல தூய்மையான தண்ணி பார்த்தீங்க. அங்கே மக்கள் குடிச்சிட்டு இருந்தோம், அருமையாக இருந்தது. இயற்கை வளமும் அந்த தண்ணியும் எவ்வளோ ஆடம்பரமாக அங்கே இருந்தது. அம்பலூர் பிரிட்ஜு மேலே பார்க்கும்போது ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாலாத்தில் எந்த தண்ணியும் இல்லை. அதுதான் இதே நல்ல தண்ணி அந்த ஃபேக்ட்ரிகளுக்கு கொண்டு போய் மீண்டும் அங்கே சுத்தம் பண்ணுற பேரில் கழிவு நீர் பார் எப்படி வருது, பாரு நாற்றம் எப்படி வருது, இருக்க முடியுமா பாருங்க. தான் அந்த பாலாத்தில் மறுபடியும் சனி முடிக்குது. தோல் தொழிற்சாலை கழிவு நீரை சுத்திகரிக்கிறதுக்காக பல கோடி ரூபாய் அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது. அந்த பகுதியிலெல்லாம் இப்போ சுத்திகரிப்பு ஆலைகள் திறம்பட செயல்படுறதுனால பாலாத்தில் டிஸ்சார்ஜ் கொடுக்கறது இல்லை, பாலாத்தில் அவுட்லெட்டே தண்ணி வர்றதில்லை. அந்த தண்ணிங்க கூட சுத்திகரிக்கப்பட்டு மறுபடியும் அவங்க மறுபயன்பாட்டுக்காக டேனரிக்கே எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி அவங்க கொடுத்துட்றாங்க. அதை பார்த்த பொதுமக்கள் கூட ஓஹோ அப்படிதான் இதெல்லாம் உண்மையா இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா இன்னைக்கு தேதியில பாருங்க, இத்தனை கோடி இவ்வளவு செலவு பண்ணன்னு சொல்லிட்டு செய்திகளை தான் நீங்க கேட்டீங்க. ஆனா இங்க பாக்குறீங்களே, இதுதாங்க வாணியம்பாடி கூட்டு கழிவுநீர் திட்டத்திலிருந்து வெளியேற வாணிடெக்ன்ற ஒரு நிறுவனத்திலிருந்து வெளியேற கழிவுநீர். இந்த கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாத அப்படியே ரா வாட்டரா அப்படியே ட்ரம்மில் அவங்க தோல் தொழிற்சாலையில பயன்படுத்த தண்ணீரை நேரடியாவே பாலாத்துல இதை பாய்ச்சின்னு இருக்காங்க. ஆர்ஓ சிஸ்டம் மூலியமா சுத்திகரிக்கிற நீர் அப்படியே குடிக்கிற அளவுக்கு ரேஞ்சுக்கு உருவாயிடும் சொல்றாங்க. ஆனா நீங்க பாக்குறீங்களே, இது குடிக்கிற தண்ணியாயா? ஆர்ஓ சிஸ்டம் போட்ட பின்னால வந்த தண்ணி.
இந்த கூட்டு கழிவுநீர் திட்டம்ன்றது சுத்தமாவே மோசடி திட்டம். இது வரைக்கும் காரணமே சொல்ல முடியாத வியாதிகள் எல்லாம் இந்த மாவட்ட மக்களுக்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னா இந்த எப்ளண்டால ஊர்ன தண்ணியை குடிக்கிறதுனால வர வினைதான். அதே மாதிரி இந்த பகுதியில் எடுப்பற எல்லா அந்த தொழிற்சாலையில வர மறு கழிவுகள்னு சொல்ற அந்த முடி, அதுல இருக்கிற உப்பு, அந்த துண்டு தோல், இது அத்தனையும் கொண்டாந்து இந்த ஆத்துல தான் கொட்டுறாங்க. எல்லாத்தையும் இந்த ஆத்துல கொட்டி 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 இந்த ஆறே இன்னைக்கு ஒரு குப்பை தொட்டி மாதிரி மாறி இன்னைக்கு மக்களே வாழ முடியாத சூழ்நிலைக்கு இன்னைக்கு உருவாயிட்டு இருக்குது. அதாவது தண்ணியில கலக்க வேண்டிய சாலிட்ஸ், திடப்பொருள்கள் மிக அதிகமாக கலந்து அனுமதிக்கக்கூடிய அளவை விட ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு 94 ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு. இன்னைக்கு ஆம்பூரில் இருக்கிற தண்ணியை குடிச்சு வாழ்கிற மக்களுக்கு நிறைய நோய்கள் வரக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் மஞ்சக்காமால ஆம்பூரில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்பூரில் இருக்கிறவங்க பல்லு எல்லாரும் வெண்முத்து பற்கள் அப்படி சொல்லுவாங்க. ஆம்பூரில் இருக்கிறவங்க பல்லு பெரும்பான்மையாக மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த தண்ணி. அதுக்கு அடுத்தது அவர்களுக்கு சிறுநீரக கல், எல்லாருக்குமே சிறுநீரக கல். ஆம்பூர் மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா சிறுநீரக கல்லுக்கான எல்லா சிகிச்சையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க நிறைய பேருக்கு. அதுக்கு அடுத்தது மிக மோசமான அளவுக்கு பாதிக்கப்படக்கூடியது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தமான வியாதிகள் அதிகமாக இருக்கு. தோல் சம்பந்தமான வியாதிகள், முடி நிறைய பேருக்கு ஆம்பூரில் இருக்காங்க. இந்த வேதிப்பொருட்களுடைய கழிவுகள் பூமியில் ஊறி ஊறி அது நிலத்தடி நீரை போய் எட்டக்கூடிய அளவிற்கு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அதில் சயனைட், அப்புறமா இந்த குரோம், மெர்க்குரி போன்ற உடல் ரீதியான மிக கடுமையான உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள் அதில் இருக்கு. இந்த பக்கத்துல போற தண்ணி டேனரியனுடைய கழிவு தண்ணீர், அது தோல் கழிவு நீர். அது எவ்வளவு மோசமா என்ன கலரா போகுது. அதே தண்ணியை மணல்ல நோண்டி இங்க வச்சிருக்கிறாங்க. மணல்ல அது வடிகட்டி வரக்கூடிய தண்ணி, ஃபில்டர் ஆகிருக்கிற தண்ணி எவ்வளவு நல்லா இருக்குது. இதே போல நாம இயற்கையிலே ஃபில்டர் ஆகக்கூடிய தன்மை இந்த மணலுக்கு இருக்கு. எப்பெல்லாம் மழை பெய்கிறதோ அப்பெல்லாம் இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலையில் இருக்கக்கூடியவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா ரொம்ப தந்திரமாக அந்த கழிவு தொட்டிகளை திறந்து விட்டுருவாங்க. தண்ணி ஆற்றுல விட்றாங்க. அந்த தண்ணி இப்போ நம்ம கெடவரமே கொஞ்சம் பாருங்கள், வெட்டி பாருங்கள். அந்த தண்ணி அப்படியே விடுது. அந்த தண்ணி கிணத்துல, அதே தண்ணி கிணத்துல வருது. தண்ணி விட்டா வெளியே விட்டா நுரக்க போகுது. கசப்பு, உப்பு கசப்பு. அது மாட்டுக்கு மனுஷனுக்கெல்லாம் நாங்கள் இங்கே தான் எடுத்துன்னு வரோம். நல்லா கம்பு, சோளம், எல்லாம் கரும்பு எல்லாம் பூரா பயிரும் பண்ணிடணும். இப்போ இந்த எப்பலாண்டு கட்டத்துக்குன்னே எல்லா பயிரும் வந்துச்சுங்கண்ணா. இது கட்டி இங்கே கொண்டு தண்ணி விட்டாங்க சுத்தமாக விட்டு. அதுக்கு எத்தனையோ முறை நான் மெட்ராஸுக்கெல்லாம் கூட லெட்டர் அனுப்பிச்சேன். மாசு கட்டுப்பாடு வாரிக்கு அவங்களே நமக்கு கிணத்துல தண்ணி எடுத்து போகிறாங்க மாதத்துக்கு ஒரு. இப்போ அவங்க வரதில்லை சுத்தமாக. அவங்க கூட 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. மாதத்துக்கு ஒரு ஜீப்பில் இங்கே தண்ணி எடுத்து போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அந்த தண்ணியை நீ குடிக்காதன்ட்டாங்க. அந்த 700 கூட நீ குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர். இப்போ அவங்க கூட ஒரு 6 மாதம் வருஷம் ஆச்சு வரதில்லை, நின்றுட்டாங்க. அரசியல் கட்சிக்கார யாரும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்படியே ஆனால் பேசினா அவங்க துட்டு கொடுத்து வேலைக்கு வாங்கிடுறாங்க. வீடியோ கேமராலாம் கூட எடுத்தோம். என்ன கலெக்டர் வர வச்சோம், எல்லாம் பார்த்தாங்க. பூரா அதெல்லாம் கேமரா எடுத்தாங்க. ஆற்றுல எல்லாம் போய் கேமரா எடுத்தாங்க. எல்லாம் பார்த்தாங்க. கடைசியில் எதுவுமே பண்ணலாங்க. போய் டிவியில் விளம்பரம் பண்ணுறாங்க, பேப்பர் கொடுக்குறாங்க, எதுவுமே செய்யல. பாருங்க, சோளம் வரைச்சேன் மலையத்தில் சோளம் வரைச்சேன், நல்லா முளைச்சிச்சு. இந்த தண்ணி விட்டம் பாரு எல்லாம் போயிது. அது இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னே மழை பெய்யுச்சு. அந்த ஏத்துல வச்சுட்டு நல்லா முளைச்சிச்சு. அந்த மலையத்தில் தண்ணி விட்டம் பாரு எல்லாம் போயிடுச்சு. தண்ணியில் என்ன பிரச்சனை இருக்கு? உப்பு கசப்பு, உப்பு, ஏகப்பட்ட உப்பு. அதான் சொல்றேன், என்ன கொஞ்சம் விட்டு பாருங்க நீங்க அப்படின்ட்டு. நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய இது அப்படின்ட்டு. அப்படியே பிசு 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 தண்ணி வச்சுன்னா கூட பிசு பிசு பிசுன்னு உடம்பெல்லாம் கிணத்து கிடக்கு. பூரா பார் சார், எல்லாத்துக்கு பாரு, எல்லாம் அப்படியே பொறப்பறையா கிளம்புது பாரு. பம்பு பைப்புலாம் கை வச்சு கடைசி வரைக்கும் இதெல்லாம் இந்த சாப்பிட்டு இப்போதான் ஒரு 3 மாதம் ஆச்சு நான் போட்டு. பூரா எல்லாம் பாரு எப்படி இருக்கு. 2000 ரூபாய் செலவாச்சு பம்பு ரிப்பேருக்கு மட்டும். 3 மாதம் தான் ஆச்சு, 90 நாள். ஒரே பொழுதாம தான் கப்பு அடிக்குதுன்னு வச்சுக்கேன். கப்பு ஒரு காற்று வந்தால் ஒரே வாசனை. இந்த பக்கமாக இந்த பக்கம் வாசனை சாப்பிட கூட எங்களால் முறுதுன்னு வச்சுக்கேன். எங்களுக்கு வேறு வெளியே கிடையாது. இந்த தாவை விட்டுட்டா வேறு வெளியே இல்லை. எங்களுக்கு பிழைக்கிறதே வெளியே.
ஆனால் 1996 உச்சநீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு குல்தீப் சிங் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ல எந்த சுத்திகரிக்கப்பட்ட நீராக இருந்தாலும் சரி, சுத்திகரிக்கப்படாத நீராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தோல் தொழிற்சாலைகள் எந்த விதமான அவர்களுடைய கழிவு நீரை ஆற்றுல பாலாத்துல விடக்கூடாதுன்னு அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காரு. ஆனா அந்த ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பை மீறி, அந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவை மீறி இவங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கோடிக்கணக்கான மில்லியன் கனஅடி தண்ணீரை இந்த ஆற்றுல விட்டுட்டு இருக்காங்க. தோல் கழிவு நீரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு, விளைநிலங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கை கூட வேலூரில் மக்கள் நல அமைப்பின் சார்பில் ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் மூலமாக உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னது. அந்த நஷ்டஈட்டுக்கான முயற்சி தமிழக அரசு என்ன செஞ்சாங்கன்னா, டேனரி முதலாளிங்கிட்ட கேட்டு அவங்க மேலே அந்த பலுவை சுமத்தி அதுலேருந்து பணத்தை வாங்கி அவங்க ஏதோ ஒரு கணக்கு போட்டு ஏக்கராக்கு இவ்வளோன்னு அரசாங்கமே அதிகாரிகளே முடிவு செஞ்சு அந்த முடிவின் அடிப்படையில் விவசாயிகளுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்தியா முழுவதும் ஏற்றுமதி ஆகிற தோல் தொழிலில் 60% வேலூர் மாவட்டம் மட்டும். அந்நிய செலாவணி 9,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு ஆண்டுக்கு ஏற்றுமதி ஆகிறதா மத்திய அரசாங்கமே கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. 60% சொன்னால் அப்போ வேலூர் மாவட்டத்துடைய பங்களிப்பு 60% வருவாய் மத்திய அரசாங்கத்துக்கு, மாநில அரசாங்கத்துக்கு வருது. அதிலிருந்து மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கமோ விவசாயிகளின் மறுவாழ்வுக்குன்னு சொல்லி எந்த நிதியும் இதுவரைக்கும் ஒதுக்கலை, எதுவும் கொடுக்கல. அப்போது விவசாயிகள் மத்தியில் அவங்களுடைய வருமானத்தை குறைந்தபட்சமாக கணக்கிட்டா, ஒரு ஆண்டிற்கு 1 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறாருன்னா அதில் உள்ள தென்னை மரத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு மரத்துக்கு 3 மாதத்துக்கு 50 ரூபான்னு ரேட்டு போட்டு அவர் கொடுத்துருந்தாலும் கூட ஆண்டுக்கு 4 200 ரூபா ஒரு மரத்துக்கு. 100 மரம் சொன்னால் அது ஒரு 20,000 ரூபா இருக்கும். ஆனால் இந்த அரசாங்கம் அதை பற்றிலாம் எதையுமே கணக்கு போடாமல் ஏதோ ஒரு விவசாயி போடுற கணக்கு மாதிரி போட்டு விவசாயிகளை வஞ்சிக்கிற நிலைமை. இங்கே 115 தொழிற்சாலைகள் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10,000 பேர் வேலை செய்வாங்க, ஆம்பளைங்க பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்து. அவங்களுக்கு கூலி ஒரு நாளைக்கு 130 ரூபா கொடுக்கணும். ஆனால் அவங்க கொடுக்கறது 50 ரூபா 60 ரூபா கொடுக்குறாங்க. இதில் ஜாப் ஒர்க்கு பேரில் நிறைய ஜாப் ஒர்க் நடத்துகிறாங்க. அவங்க தான் அதிகமாக ஏமாத்துறாங்க. சில கம்பெனிகள் மட்டும்தான் சரியாக அவங்களுக்கு கூலி கொடுத்துன்னு போனஸ்ஸு, அப்புறம் பிஎஃப், இஎஸ்சி எல்லாம் பிடிக்கிறாங்க. மற்ற ஜாப் ஒர்க்குன்ற பேரில் கொள்ளை அடிச்சுன்னு இருக்காங்க இந்த ஜாப் ஒர்க் ட்ரைனர்கள். கழிவு நீரால் தொழிலாளிகளுக்கு பாதிப்பு என்ன வருது, ஆஸ்மா வருது, கேஸ் ட்ரபிள் எல்லாம் வருது அவங்களுக்கு. அதுக்கு உண்டான மருந்து வசதிகள் அது அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். ஆனால் நம்ம ஆஸ்பத்திரியில் எந்த மருந்தும் கிடையாது, எந்த சரிவர குறிப்பாக சொன்ன போனால் டாக்டருங்களே இல்லை அங்கே. ஆகவே டேனரி தொழிலுடைய அந்த தொழிற்சாலையுடைய கழிவுநீர் என்பது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அந்த நிலையை மீட்டெடுக்கவே முடியாது. நிச்சயமாக இவங்க திருப்பி ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அது எதோ சொல்கிறாங்களே, அதெல்லாம் நிச்சயமாக தோல்வியில் தான் முடியும். ஏன் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 62க்கு முன்னாடி 1962க்கு முன்னாடி தோல் தொழிற்சாலைகள்லேருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவு நீரை விவசாயிகளே போட்டி போட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் விவசாயத்துக்கு பாய்ச்சி எருவாக்கி நல்ல விவசாயத்தை செஞ்சாங்க. அன்னைக்கு பதப்படுத்தின முறை என்பது கடுக்கா, பட்டை போன்ற இயற்கையாக இருக்கக்கூடிய சில மர முறைகளை கையாண்டு தோலை பதப்படுத்தினாங்க. 62க்கு பிறகு மத்திய அரசாங்கம் வேகமான முறையில் ஏற்றுமதியை நோக்கிய ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிற விளைவு இன்றைக்கு தண்ணியில் கரையாத நிக்கல்னு சொல்லக்கூடிய நச்சு பொருள், அதே போல் குரோமியம் சொல்லி குரோமியத்தை என்ன பாடுபட்டாலும் நீங்கள் நியூட்ரலைஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு மாற்று மருந்தே கிடையாது. இதுவரையும் அவங்க கண்டுபிடிக்கல. ஏதோ சிலதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் முழுக்க போகஸ், அது ஏமாத்துற வேலை தான். ஆம்பூர் மல்லின்னா எல்லா இடத்துலையும் தெரியும். நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் ஆம்பூர் மல்லின்னு கூவி கூவி விற்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விவசாயம், ஒரு வாழ்க்கையாக இருந்தது ஆம்பூர் மல்லி. இப்போ எங்கள் கிராமத்தில், எங்கள் ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் பெண்கள் அந்த மல்லிகை தோட்டங்களுக்கு போய் பூவெல்லாம் பறித்து அதுக்கு எவ்வளோ எடை எடுக்கிறாங்களோ அதுக்கு பணத்தை வாங்கிட்டு தான் எங்களை படிக்க வச்சாங்க. அப்படிதான் எங்கள் ஊர் வாழ்க்கையே மல்லிகை பூவை நம்பி இருந்தது. போன ஆண்டு தண்ணி வந்தது, ஒரு குறைந்த அளவு தான் தண்ணி வந்தது. ஆம்பூர் மக்களே திரண்டு அந்த தண்ணியை பார்த்தாங்க. ஒரு பெரிய அதிசயமாக, ஆற்றுல தண்ணி வர்றது ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது.
ஆறு என்பது வழி என்று சொல்லப்பட்டது, மக்கள் வாழ்வதற்கான வழி என்று சொல்லப்பட்டது. ஆனால் மக்கள் வாழ்வதற்கான வழியே இன்றைக்கு ஆம்பூர் அதை சூழ்ந்திருக்கிற எந்த இடங்களிலும் இல்லாமல் இருக்கிறது. ஒரு வருடத்தில் 2 போகம் 3 போகம் என்று விளைந்து கொண்டிருந்த நிலங்கள் எல்லாம் மலடாக போனது. தென்னை மரங்கள் காய்க்காமலே போயிருச்சு, எல்லா மரங்களும் பட்டு போனது. இது ஒரு விஷயம். பிறகு குடிநீர் வந்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆம்பூர் போன்ற பகுதிகளில் தண்ணீரை விற்கிறது அப்படின்னு சொல்றது ஒரு 20-25 வருஷங்களுக்கு முன்னாடியே தொடங்கிட்ட ஒரு விஷயம். காரணம் என்னன்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து குடிப்பதற்கு அருகதையற்ற தண்ணீராக மாறி போனது. இவ்வூரில்தான் 9 நாட்களுக்கு ஒருமுறை குடித்தண்ணீர் மக்களுக்கு கிடைக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. கரையோரங்களில் நல்ல மரங்கள், இந்த பகுதியில் வளரக்கூடிய மரங்களாக தேர்ந்தெடுத்து நட்டு வைக்கலாம். அப்போ கரைகள் வந்து மணலில் அடித்து செல்வதோடு தடுப்பது மட்டும் இல்லாமல் மழைகளை ஈர்க்கின்ற மேகங்களை ஈர்த்து மழை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கலாம். பாலாறினுடைய அகலத்தை கண்டிப்பாக வரையறை செய்யணும். நம்ம எப்படி மனைகளுக்கு காணிக்கல் நடுறோமோ அதுபோல் பாலாறினுடைய அகலம் எவ்வளோன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியறதில்லை. அதனால் காணிக்கல்லுகள் தொடர்ந்து நடப்பட்டிருக்கணும். இதனுடைய நீளம் அகலம் வரையறை செய்யப்பட வேண்டும். மகிழ்ச்சியின் நறுமணம் மிக்க என் சின்னஞ்சிறு பிராயத்தில் நீர் நத்தைகளையும் மட்டிகளையும் சேகரித்து விளையாடி கழித்த உன் தெல்லிய நீர்ப்பரப்பு வெப்ப அலைகளை போர்த்தியபடி உறங்கிக் கொண்டிருக்கிறது. நிலவின் ஒளியை விரித்தாற் போன்றிருந்த உன் உடல் துன்பத்தால் உழலும் பெண்ணின் பருவ மேடுகளைப் போல தோண்டப்பட்டிருக்கிறது. என் முத்தத்தால் நனைந்த உன் கரையின் கைகளில் தோல் தொழிற்சாலைகள் மிளிர்கின்றன. உன் இருபுறமும் செம்பட்டை மயிர்களோடு பயிர்கள் தேம்பி அழ வெண்மையாய் நுரைத்து பொங்கி உனக்குள்ளே நீராடி மகிழ்ந்த நீ கழிவின் கருந்திரவத்தை பருகியபடி நகர்ந்து செல்கின்றாய். பாலத்தின் மீதேறி உன்னை கடக்கும் என் பருத்த கருப்பையில் உருள்கிறது ஒரு துளி விஷம். உலகத்திலேயே வந்து மனிதன் வந்து வசிக்கக்கூடாத ஒரு நகரமாக பாழ்பட்ட மிகவும் மாசுபட்ட ஒரு நகரத்தினுடைய பட்டியலில் வந்து ராணிப்பேட்டை வந்து உலகத்திலேயே வந்து 5வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வருடம் நம்ம செய்தித்தாள்கள் எல்லாம் படித்தோம். என்னோட பக்கத்தில் ஓடிட்டு இருக்கிற நீர் கூட மிகவும் ரம்மியமாக இருக்குது, அழகாக இருக்குது. ஆனால் எத்தனை அழகியலோடு அது இருக்கோ, ஆனால் அது வந்து உண்மை இல்லை. எனக்கு காரணம் வந்து இந்த ராணிப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்லேருந்து வெளியேறக்கூடிய ஒரு கழிவு நீராக தான் இருக்குது. மீண்டும் தோல் தொழிற்சாலைகளுக்கு அதிக அளவில் ஊக்கம் கொடுக்கணும், இந்த ஏற்றுமதியை செய்யணும்னு சொன்னால் இயற்கையான முறையில் பதப்படுத்துகிற முறைக்கு திரும்பினால் ஒழிய இந்த மாவட்டத்துடைய விவசாயத்தையோ தொழில் வளத்தையோ பாதுகாக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய ஆழமான கருத்து. இரு கரையும் இணைந்து வெள்ளமாய் வரும் என்னை தடுத்து தமிழ் மண்ணில் கட்டப்பட்ட ஒரே அணை இதுதான். நூற்றுக்கணக்கான விவசாய கிராமங்கள் இதனால் பயன்பட்டன. ஆனால் இன்று அந்த 2 அணைக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் பாதி இருக்கு, இந்த பக்கம் பாதி இருக்கு. இந்த பக்கம் பாதியில் வந்து தூசி கால்வாயிலேருந்து சக்கரமலூர் கால்வாய் கலவை வரலும் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1300 ஊருக்கு பாசனம் அனுப்புகிறாங்க. அதுலேருந்து இது வந்து முன்ன ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன இந்த தொடி சார், இதெல்லாம் ராடு பழுப்பு எல்லாம் அறுத்துன்னு போயிட்டாங்க சார். இப்போ யாரும் இங்கே ஆள் போகிறது கிடையாது, எதுவும் போகிறதே கிடையாது சார். இங்கே இந்த கரை எப்படி அந்த கரை எப்படி நீங்களே பாருங்க சார். சும ஆடும் தண்ணி வந்தாலும் நீ வந்து ஊருக்கு எந்த தூக்க முடியாது, ஆபத்துக்கு தூக்கவும் முடியாது, இறக்கவும் முடியாது. நன்னீராய் பெருகி வந்த நான் இன்று கருந்திரவமாய் மாறி கால்நடைகளையும் மற்ற உயிரினங்களையும் அழித்துக் கொண்டிருக்கின்றேன்.
நான் வெள்ளமாய் வரும் பொழுதிற்காக சிறு அணைகள் காலம் காலமாய் காத்திருந்ததுதான் மிச்சம். நீராய் பெருகி வரும் என்னை ஊற்றாய் மாற்றி காதலனைப் போல் தழுவிக் கொள்கிறது மணல்வெளி. இப்பெரு மணல்வெளி இல்லையெனில் நான் இல்லை. ஔவையார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கிறார், ஆற்று பெருக்கற்று அடிசுடு மண்ணாலும் ஊற்று பெருக்கால் உலக ஊட்டும் என்று ஆற்றை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். சிறு வீடு கட்ட மணல் எடுத்தவர்கள் இன்று பெற்ற தாயை விற்கத் தொடங்கிவிட்டனர். தேவைக்கும் ஆசைக்குமான போராட்டத்தில் பேராசையால் மனிதன் தன் காலையே வெட்டிக் கொள்கிறான். பாலாத்தில் கரெக்டாக 20 அடி ஆழம் தான் சார் குடிநீர். 20 அடி கீழே போச்சுன்னா உப்பு தண்ணி சார். நாங்கள் போரில் வேலை செய்யறதுனால இது நல்லா தெரியும் எங்களுக்கு. இந்த 15 அடி ஆழத்துக்கு மண் ஏற்றுட்டாங்கன்னு வச்சுங்க, கீழே வர களிப்பு மண் மாதிரி இருக்குது. தண்ணி நிற்காது, ஓடிடும். மணல் இருந்ததுன்னா அந்த சேஃப்டிக்கு தண்ணி இருந்துன்னு இருக்கும். மொத்த மணலும் வாரி எடுத்ததுனால தண்ணி இப்போ சுத்தமாக வற்றி போகுது. மணல் லாரிக்காரன் 2 யூனிட் மண் போடுறோம் பக்கெட்டில். ஆனால் இவங்க கூலி ஆளுங்க அந்த சம்பாதிக்கிற மணல் கொள்ளை அடிக்கிற ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு மேலே மணல் ஏற்றி போனோம் 3 யூனிட் 5 யூனிட் ஏற்றி போனோன்ட்டு டிப்பர் லாரிங்களில் இவங்க ஆளுங்களை வச்சு ஒரு லோடு பண்ணிங்கன்னா 200 ரூபா கொடுக்குறேன்றாங்க. இவங்க ஒரு 5 லாரிக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து 5 லாரிக்கு போட்டோன்னே 1000 ரூபா ஆகுது. ஆளுக்கு 100 ரூபா எடுத்து போகிறாங்க வீட்டுக்கு. பொதுப்பணித்துறை தான் இதை எடுத்து நடத்துகிறாங்க. ஒவ்வொரு ஆட்சியர் அலுவலகத்திலும் ஒரு எஸ்டிஓன்னு ஒருத்தர் வச்சுருக்காங்க, அதாவது பாலாறு பிரிவில். அவரும் கீழே ஒரு 2 ஏஏ 3 ஏஏ இயங்குறாங்க. அதில் அவங்க பில் கவர்மெண்ட்டு பில் மூலிமா கொடுக்குறாங்க. அதை வாங்கி ஒரு தனியார் யாரோ ஒருத்தர் எடுத்து நடத்துகிறாங்க. அதாவது கவர்மெண்ட்டே எடுத்ததுன்னா அன்றைக்கி வெறும் 100 லாரி கூட இருக்காது ரோட்டில், மக்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தனியார் எடுக்கிறான் பாருங்கள், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஊருப்பட்ட லாரிங்க நிற்கும். ஏன்னா அது ஏன் தான் அப்படி பண்ணணுங்கன்னே தெரியல. கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுனா, ஒரே ஜேசிபி 2 ஜேசிபி தான் வேலை செய்யும். ப்ரைவேட் காரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வழியேற புக்லேயும் நிற்கும், வழியேற ஜேசிபி நிற்கும். எல்லா லைன்லையும் அவனுங்க நல்லா பண்ணிடுறானுங்க. 2003 மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வேலூர் மாவட்டத்தில் ஒரு 5-6 இடங்களில் குவாரி வைக்கிறதுக்காக ஏலம் விட்டார். அந்த ஏலத்தினுடைய விளம்பரத்தை பார்த்தோன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதை எதிர்த்து மணல் ஏலத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு தடையாணை வாங்கினேன். அந்த தடையாணை வாங்கும்போது நான் நீதிமன்றத்தில் சொன்ன கருத்துக்கள், அந்த பாலாற்றில் இருக்கிற மணல் தொடர்ந்து சுரண்டப்பட்டால், மணல் குவாரிகள் தொடர்ந்து அமைக்கப்பட்டால் நிலத்தடி நீர் பெருமளவுக்கு இல்லாமல் போயிட்டு விவசாயம் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட விவசாயம் மேலும் பாதிக்கப்படும் என்ற கருத்தை நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தேன். அந்த அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் எங்களுக்கு தடையாணை வழங்கியது. அன்றைய தினத்தில் இருந்த தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் என்ன நீதிமன்றத்தில் சொன்னோமோ அதே கருத்தை சொல்லி தனியார் மணல் குவாரிகள் எல்லாம் தடை செஞ்சு ஏலம் விட்டதெல்லாம் ரத்து செஞ்சு அரசாங்கமே மணல் குவாரியை நடத்தும், அங்கே நியாயமான அளவில் ஆற்றுல மணல் எடுத்து அதை கட்டிட வேலைக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை தமிழக அரசு விட்டது. ஆனால் தனியார் மணல் குவாரி நடந்ததை விட இன்றைய தினத்தில் அரசு மணல் குவாரி மிக அதிக அளவுக்கு சுமார் 30 அடி ஆழத்துக்கு கூட பாலாத்தை தோண்டி அதில் இருக்கிற மணலெல்லாம் கொள்ளையடிச்சு பக்கத்து மாநிலங்களுக்கு விற்று காசாக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரே இடத்துல ஒரு நாளைக்கு இப்போ முன்னே இருந்த கவர்மெண்ட்டு காலையில் 8 மணிக்கு கொடுத்தாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு குவாரி மூடினாங்க. இப்போ 24 மணி நேரம் ஓடிங்குது. அதே 2 யூனிட்னா 2 யூனிட்டு
மணல் மேலே போகிற லாரிங்களை மொத்தத்தையும் சீஸ் பண்ணுங்க. எந்த லாரி போகுது பார்க்கலாம், பாதி லாரி போகாது, டிப்பர் லாரிங்களே போகாது. பழைய மாதிரி மண்பாடி லாரி, காஞ்சிபுரத்தில் பிரகாச லாரி, பாலமுருகன் லாரி, இது மாதிரி கம்பெனிகள்லாம் இருந்து சீரழிஞ்சு போச்சு. எல்லாம் 2 யூனிட்டுக்கு மேலே அவங்க ஏற்றந்தே கிடையாது. அப்போதைக்கு 40 ரூபா ஒரு லோடு மணல் காஞ்சிபுரத்துக்கு போச்சுன்னா ஆற்று பில்லு 3 ரூபா இருந்தது. 10 ரூபா கூலி ஆளுக்கு வாரி கொட்ட அதை இறக்கிறதுக்கு இப்படி இருந்தது. இன்றைக்கி ஒரு லாரிக்கு 2000 ரூபா வாரி கொட்டுறதுக்கே. ஆற்று பில்லு 1500 ரூபா 1000 ரூபா. அந்த ஆற்று பில்லுக்கு அவங்க லைனில் நிற்க முடியாதா? யாரோ ஒருத்தரை டிடி எடுத்து வச்சுக்கின்னு மொத்தமாக வச்சுக்கின்னு அதில் அவங்க 100 ரூபா 200 ரூபா கொள்ளடிக்கிறாங்க. இதுலேருந்து பாருங்கள், டிடி கொடுக்கறதுலேயே கொள்ளை போகும்போது மணல் எவ்வளோ கொள்ள போகுது? 1500 2000 லாரிக்கு வெளியே போகுது சார் ஒரு நாளைக்கு. எனக்கு தெரிஞ்சுது இங்கே மணல் வாரி கொட்டுறவங்க இதுக்கு மேலே சொல்லுவாங்க. குடிநீர் பிரச்சனைக்கு பாதிக்கப்படுற ஒவ்வொரு கிராமம், காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிற கிராமம் அத்தனையுமே பாழாகின்னு தான் இருக்குது சார். சட்டப்படி மணல் அள்ளுறது 3 அடி தான் அள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இப்போ இங்கே தெரியுது எந்த அளவுக்கு அள்ளி இருக்கிறாங்கன்னு. பல இடங்களில் கிராம மக்கள் வந்து 3 ஆள் உயரத்துக்கு அள்ளி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 20 அடி ஆழத்துக்கு மணல் அள்ளி இருக்கிறாங்க அப்படின்னு வந்து தெரியுது. உயர்நீதிமன்ற குழுவும் வந்து அதை வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க நேரடியாக பார்த்து. அதற்கு பிறகும் வந்து எந்த நடவடிக்கையும் இல்லை. பாதிக்கப்பட்ட விவசாய மக்களை எல்லாம் இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க, விஷயத்தை அப்படியே திசை திருப்புற மாதிரி பேசுகிறாங்க. எப்படி வீடு கட்டுவது, எப்படி கட்டிடங்கள் கட்டுவது அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் மண் முடிஞ்சு போயிடும். ஆற்று மணல் எல்லாத்தையும் கட்டிடம் கட்டி முடித்த பிறகு என்ன செய்வது? மணலுக்கு மாற்று திட்டங்களையும் வந்து நிறைய பொறியாளர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் வந்து அரசு பரிசீலிக்க கூட இல்லை. பரிசீலித்து இதை மாற்றம் கொண்டாடணும்னு சொல்லிட்டு எண்ணம் உருவானால் இது நிச்சயமாக நடைமுறைக்கு வரும். அப்படி எண்ணம் இல்லாதனால தான் இது தொடர்ச்சியாக இருக்கிறத வந்து வாரி அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு எந்த நாட்டிலையும் இல்லாத கொடுமை, எந்த மாநிலத்திலையும் இல்லாத கொடுமை. இந்த இடம் ஒரு தீவு போல் போயிருக்கு. நம்ம சுற்றி வந்து 20 அடி மேட்டுக்கு மேலே நம்ம நிற்கிறோம். இந்த இடத்துலேருந்து தான் புஞ்சை அரசந்தாங்கல் கிராமத்துக்கு தண்ணி போகுது. இப்போ நமக்கு வலது பக்கம் ஒரு பள்ளம் இருக்குது, ஒரு 15 அடி பள்ளம். அந்த பள்ளத்துலேருந்து ஒரு ஏற்கனவே போரில் தண்ணி போயிருக்கு. அது போதாதுன்னு இங்கே மேலே ஒரு போர் போட்டிருக்காங்க. இந்த போர் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த போரை சுற்றி 20 அடி பள்ளம் இருக்குது, அதுக்கு மேலே அதை போட்டிருக்காங்க. இது எவ்வளோ நாளைக்கு தண்ணி தரும்னு தெரில. நீர் பிரச்சனை என்பது ஒரு கடுமையான பிரச்சனையாக விற்பனை பொருளாக வரக்கூடிய காலத்தில் சாதாரண ஏழை எளிய மக்களுடைய நீர் ஆதாரத்தை ஒரு பாதுகாத்து அவர்களுக்கு வழங்க வேண்டிய அக்கறை இல்லாமல் மணல் கொள்ளைக்காக இந்த நீர் ஆதாரங்களை அழித்திருப்பதற்கு இது சாட்சியாக இருக்கலாம். நீர் நிரம்பி வழிய வேண்டும் என்ற எண்ணம் மாறி மணலை கொள்ளையடிக்க நதியையே திருப்பிவிட்டனர் நம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள். புதுப்பேட்டை டேம் தாங்க நம்ம இப்படி பாலாத்துக்கு வந்தால் காஞ்சிபுரம் வழியாக வந்திருக்கோம். இப்படி வர விட்டாது அந்த பக்கம் போகிறதுனால மெட்ராஸ் பாய்ச்சுது அந்த தண்ணி. ஆற்று மணல் எடுக்கிறதுக்கு தான். உனது இரும்பு கரத்தாலே பாலாற்று மணல் கொள்ளையனை தடுத்து நிறுத்தட்டுமே, இந்த தரணி சிறக்கட்டுமே, இந்த தரணி சிறக்கட்டுமே. தம்பி கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறா, கும்பல் கும்பலா மணலை வாரி கொள்ளையடிக்கிறா, கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறா, கும்பல் கும்பலா மணலை வாரி கொள்ளையடிக்கிறா, பாலாற்று மணலை எல்லாம் கொள்ளையடிக்கிறா, பாலாற்று மணலை எல்லாம் கொள்ளையடிக்கிறா, ராப்பகலால் ஆரியிலே கொள்ளையடிக்கிறா, ராப்பகலால் ஆரியிலே கொள்ளையடிக்கிறா, கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறா, கும்பல் கும்பலா மணலை வாரி கொள்ளையடிக்கிறா, பார்த்தும் பார்க்காமத்தான் கொள்ளையடிக்கிறா,
பார்த்தும் பார்க்காமத்தான் கொள்ளையடிக்கிறா. ஆத்து தண்ணி வத்தி போக கொள்ளையடிக்கிறா. ஆத்து தண்ணி வத்தி போக கொள்ளையடிக்கிறா. ஊத்து தண்ணி வராமல் இருக்க கொள்ளையடிக்கிறா. ஊத்து தண்ணி வராமல் இருக்க கொள்ளையடிக்கிறா. கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறா. கும்பல் கும்பலா லாரியிலே கொள்ளையடிக்கிறா. கும்பல் கும்பலா மணல வாரி கொள்ளையடிக்கிறா. பாலாற்று மணலை எல்லாம் கொள்ளையடிக்கிறா. அரசும் கண்டுக்காம ஒதுங்கி நிற்கிறா. பாலாற்று மணலை எல்லாம் கொள்ளையடிக்கிறா. அப்பகலா லாரியிலே கொள்ளையடிக்கிறா. அரசும் கண்டுக்காம ஒதுங்கி நிற்கிறா. அரசும் கண்டுக்காம ஒதுங்கி நிற்கிறா. கேள்வி கேட்கும் அதிகாரியே கொன்னு போடுறா. கேள்வி கேட்கும் அதிகாரியே கொன்னு போடுறா. அவன் செத்த பின்னே பின்னால்தான் துட்ட வீசுறா. அவன் செத்த போன பின்னால்தான் துட்ட வீசுறா. கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறா. கும்பல் கும்பலா மணலவாரி கொள்ளையடிக்கிறா. கும்பல் கும்பலா மணலவாரி கொள்ளையடிக்கிறா. நான் ஆயில் மிஷின் போட்டு ஓட்டியிருந்தேன். ஹவுஸ் பேர் 8 ஹவுஸ் பேர் வாங்கி போட்டு இந்த போர் போட்டு ஆயில் மிஷின் ஓட்டியிருந்தேன். அப்போ எவ்வளோ மேனிதாக இருந்திருக்கணும். இன்னைக்கு 110 அடி போட்டோம். தண்ணி அரை பைப்பு தான் வருது. 2 போர் போட்டாங்க இப்போ ஊரில். ஆன் பம்ப் ஒன்று அவுட்டு போட்டே தண்ணி கிடையாது. ஏற்கனவே போயிருந்தது மோட்டர் ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னு 2வது ஒன்று போட்டாங்க. அது ஃபெயிலியரு. 2வது ஒரு ஆன் பம்பு போயிடுச்சு. விசை பம்பு ஒன்று போட்டாங்க. அதுவும் தண்ணி கிடையாது. ஊரில் வந்து குழந்தைங்க அதுக்கு முன்னாடி எப்படி ஒன்றாலும் விட்டுட்டு நாங்கள் வேலைக்கு கூட போவோம். காலைல போய் சாயந்தரம் வரைக்கும் கூட வரலாம். இப்போ வந்து லாரி போகிறதுனால ஒரு ஆள் வீட்டில் இருந்து குழந்தைங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்கூல் வர படிக்க முடியல. எல்லாம் கடை அங்கே ஆற்றுல வந்து எது எடுத்துன்னு போனாலும் வாங்கி சாப்பிட்றாங்க. பீடி சீரியட்லேருந்து இட்லி வடை மொத்தம் எடுத்துன்னு போகிறாங்க. அதனால எந்த பசங்களுமே ஸ்கூலுக்கு போகிறதில்ல. போய் அதை விற்றமாக அதில் இப்போ இங்கே கல்லில் ₹1 வருதுன்னா அங்கே எடுத்துன்னு கொடுத்தா ₹1.5 ₹2 வரைக்கும் வருது. அதுக்காக ஆசைப்பட்டுன்னு ஸ்கூலில் மட்டம் பண்ணிட்டு ஆற்றுக்கு போயிடுறாங்க. இந்த லாரிக்காரங்களுக்கு மண் அள்ளி கொட்டினாக்கா எங்களுக்கு ₹30 தான். இந்த நாள் ஃபுல்லாக நடுநட்டா ₹30 தான் கூலி. அங்கே போனால் ₹50 வரைக்கும் தராங்க. ஒரு கூட மண்ணுக்கு ₹1 தராங்கன்னு சொல்லிட்டு பசங்க ஸ்கூலே போகிறதில்ல. அதுக்கு முன்னே தறினால ஸ்கூல் கெட்டு போச்சு. இப்போ லாரினால சுத்தமாக ஸ்கூலே கெட்டு போச்சு. காலையில் போனால் நைட்டு கூட வரதில்லை. என் வீட்டில் சாப்பாட்டுக்காவது நினப்பு வரும். வீட்டுக்கு வருவாங்க பசங்க. இப்போ சாப்பிட்றது கூட அங்கேயே கிடைக்குது. சாப்பிட்றது அங்கேயே கிடைக்குது. எல்லாமே இப்போ காசு அங்கே கிடைக்கிறதுனால அதை வாங்கி சாப்பிட்டுக்கின்னு வீட்டுக்கு வந்தால் தானே அப்பா அம்மா வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறாங்க. ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறது கிடையாது. நம்ம போய் தேடி பசங்களை கூட்டின்னு வரத்துக்குள்ளே லேட் ஆகி போகுது. இன்றைக்கி இல்லை நாளைக்காவது போகலாம் அப்படின்றதுனால விட்டுறாங்க. எங்களுக்கு என்ன மனசில் வருதுன்னா நாளைக்கு என்ன பண்ணுறான் ₹100 எங்களுக்கு இது வரைக்கும் அவன் ₹100 தந்து கொடுத்ததே நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். திடீர்னு ₹200 தந்து கொடுக்குறான். குத்த உடனே எனக்கும் மனசில் என்ன வருது, இன்றைக்கி இல்லை நாளைக்கு போட்டோம். சனி ஞாயிறு 2 நாள் லீவ் வந்துடுது இல்லை, திங்காமலேருந்து பையன் கரெக்டாக போவான் அப்படின்னு நாங்கள் ஒரு நாள் தப்பு பண்ணுறோம். பசங்க ஒரு 4 நாள் சேர்த்து தப்பு பண்றாங்க. ஒரு 5 வயசு பசங்க இருந்தே அங்க வேலை கிடைக்குது. 5 வயசு பசங்கன்னா ஒரு பீடி சிகரெட் ஆன்ஸ் பார்க்கலாம் விற்கலாம். அதை விற்கிறதுனால அவங்க பழப்பு கெட்டு போகுது. ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கிறது இப்போ இந்த வயசு பசங்க வந்து சவுல் அள்ளி மண்ணு போடுறாங்க பார்த்தீங்களா. அவங்க மண் அள்ளி போட்டால் ஒரு லாரிக்காரங்க வந்து 500-600 வரைக்கும் கொடுக்குறாங்க. அது லாரிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதனால பசங்க அதனால கெட்டு போறாங்க. இப்போ பார்த்தா 3 அடி மண் எடுக்கல. அவங்க எவ்வளோ மண் கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு எடுக்கிறாங்க. எங்களுக்கு லாரிக்காரங்க காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களே அவங்களுக்கு இப்போ துணையா இருக்கிறாங்க. இப்போ இந்த ஊர் ஜனங்களே அவங்களுக்கு துணையா இருக்கிறாங்க. நல்ல ஒரு காலத்துல நல்ல விவசாய வேலை பார்த்து நல்லா சந்தோஷமா இருக்கீங்க. இப்ப நல்ல மழை வேலைக்கு போயிட்டீங்க. என்ன பண்றது, மழை பெய்யல ஆத்துல மண் விட்டாங்க. எங்களுக்கு ஊர்ல வேலை கிடையாது. போய்க்க போறோம் ஆத்துல மண் வரட்டும். இப்ப வந்து ₹100 கிடைக்கிறதுக்காக நீங்க வேலை செஞ்சீங்கன்னா பின்னாடி பேத்தி பேரெல்லாம் ஒருத்தருமே வந்து சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. நாங்க என்ன பண்றது சாமி, நாட்டுல எல்லா ஜனமும் வந்து நாங்க 10 பேர் ஜனம் ஓட்டுறோம். நாங்களும் ஓடுறோம் கும்பல. 4 ஜனம் உள்ள இருந்தா நாங்க எல்லா ஜனமும் உள்ள இருக்க போறோம். அவ்வளவுதான். சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொன்னா பீ துண்ணுங்கன்னு சொல்றான். வேலை இல்லைன்னு சொன்னா திருடுங்க போயிட்டு திருட சொல்றான். யார் சொன்னா? போலீஸ்காரன் தான் சொல்றான். எங்களை எடுத்து போய் உள்ள வச்சுது போலீஸ்காரன் தான். ஏம்மா உங்களுக்கு 3 அடி வரைக்கும் தான் எடுப்பாங்க, அதனால எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னதும் போலீஸ்காரன் தான். ஒரு நாள் ஃபுல்லா நாங்கள் இருந்துட்டு 7 மணிக்கு மேலே தான் நாங்கள் வந்தோம். இங்கே இல்லை, எங்களை வெளியே கூட கூட்டுமாங்க, நாங்கள் வீட்டுக்கு போக மாட்டோம்னு சொன்னோம். எத்தனை பேர் போனீங்க? போயிடுமே ஒரு 3 பஸ் போனோமே.
இப்படி 80 பேர் இருக்கும். பொம்பளை ஆம்பளை அதிகமாக கலந்துக்கிட்டு பொம்பளை தான். பொம்பளையும் போனோம் ஆம்பளையும் போனாங்க. 24 எவ்வளோ ஒரு 7 மணி வரைக்கும் இருந்தாங்க. இருந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாம் அந்த அடையாளம் அது அங்கே அடையாளம் எல்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதுக்கு மீறலைனாக்கா உங்களை ஜாமீனில் தான் வெளியே வரணும். இப்போ வந்து உங்களை ஸ்டேஷனில் வைக்கல, சத்திரத்தில் வச்சுருக்குறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் போய் போராடினீங்கன்னு சொன்னாக்கா நாங்கள் வேலூர் ஜெயிலு அப்படி இல்லைன்னா மத்திய சிறைச்சாலை மெட்ராஸ் கூட்டின்னு போவாங்க. இதுக்கெல்லாம் சரிதானான்னு எங்களை கேட்டாங்க. அதுக்கு எங்களுக்கு என்ன தெரியும்? நான் வந்து ஒரு 20 வயசு 15 வயசுலாம் அங்கெல்லாம் பாலாத்துக்கு நடபாவி உற்சவம்னு ஒரு உற்சவம் வரும். அப்போல்லாம் வரும்போது இந்த நடபாவி உற்சவம் வரும்போது ஒரு செடி கூட பார்க்க முடியாது. எல்லாம் வெறும் மணலாக தான் இருக்கும், மணலாகவே இருக்கும். இப்போ என்னன்னு கேட்டால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பள்ளமாகவும் ஒரு வேலிக்கத்தான் செடி இந்த மாதிரி 30 அடைச்சி கிடக்குதுப்பா. இது வந்து ஒரு பாலாறாவே தெரியல. நீங்கள் வந்து படம் பிடிச்சி பார்த்தாலே தெரியும். இது வந்து ஆறா, இங்கே பாருங்க, ஒரு படம் எடுத்தீங்கன்னா இது ஆறா பாருங்க. இன்னொரு 3 அடி எடுங்க, ஆனால் 20 அடிக்கு மேலே எடுத்துடுறாங்க. அதனால் வந்து அந்த 20 அடிக்கு சுரண்டி பாறையாக இருக்குது. பாறையாட்ட ஆயிட்டதுனால தான் இங்கே வேலிக்கத்தான் முளைச்சிருக்குது. ஆனால் அரசாங்கத்தை ஏமாற்றி, அரசாங்க வருமானத்தை ஏமாற்றி இவங்க அடிக்கிற கொள்ளை தான் பெரிய கொள்ளையாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம நாட்டினுடைய மணலை விட வந்து தேவையில்லாமல் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. கர்நாடகா ஸ்டைலாம் வந்து நமக்கு தனியாக விட மாட்டேங்கிறான். அவனுக்கெல்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற செங்கல் எடுத்து அனுப்புறதுக்கு வாய்ப்பு தராங்க நம்ம கவர்மெண்ட்டில். அதே சமயத்தில் வந்து மணலும் போகுது, அதிகாரிகளுக்கு கண்ணே தெரியல. மேடான பகுதி முதல்ல எடுத்துருவாங்க. எல்லா மண்ணும் வந்து பழமே ஆக்கி காமிச்சிங்கன்னா என்ன இருக்கும்? 2 அடி மண்ணு தான் தெரியும் பார்க்கறதுக்கு. மேடு இருந்தால் தானே ஒரு அடி வாரியா 2 அடி வாரிங்களான்னு தெரியும். அரசாங்கமே எந்த மட்டம் வரலும் மணல் எடுக்கலான்னு சொல்கிறாங்களோ அந்த மட்டம் வரலும் நம்ம காணிக்கலினுடைய உயரத்தையே நட்டு வைக்கலாம். இதுக்கு மேலே போனாக்கா மணல் வந்து எடுக்கக்கூடாத கட்டத்தை கடந்து இருக்கிறோம் அப்படின்ற சூழ்நிலையை நம்ம மக்களுக்கு நேரடியாக பார்த்த உடனே புரிகிற மாதிரி பளிச்சுன்னு ஒரு விழிப்புணர்ச்சி மக்கள் மையத்தில் ஏற்படுத்தணும். அண்டை மாநிலமான கேரளத்தில் நம்மை விட அதிகமான ஆறுகள் உடைய அந்த கேரளத்தில் ஆற்று மணலை அள்ளக்கூடாது என்று தடை செய்திருக்கிறார்கள். மற்றொரு மாநிலமான கர்நாடகம் தடை செய்கிறது, ஆந்திர மாநிலத்திலும் தடை இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த விதமான தடையும் இல்லாமல் ஆற்று மணல் பெரும் அளவுக்கு இங்கே சுரண்டப்படுகிறது, கொள்ளையடிக்கப்படுகிறது. இதன் விளைவாக தமிழக ஆறுகள் மெல்ல 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 அந்த ஆறுகள் செத்து கொண்டிருக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து மணல் எடுத்து அண்டை மாநிலங்களுக்கு அனுப்புவதற்கு தடை போட வேண்டும். ஏன் இல்லீகலாக எடுக்கிறதுக்கு அரசாங்கம் ஒத்து போகுது காரணம் என்னன்னா, அதிகாரி யாரும் உயிரோடு திரும்பி போகிறதில்ல. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு வருவாய் அலுவலர் கூட இங்கே லாரி ஏற்றி சாவடிச்ச இடம் நம்ம ஊர் இல்லை, பக்கத்து கிராமம் தான். அதனால் அவங்க வந்து உயிரை பற்றிலாம் அவங்க மதிக்கத்தே கிடையாது. அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தினகரன் சசிகலா அவங்க எடுத்தாங்க பாலாத்தில் மணல் எடுக்கும்போது. விடுதலை சிறுத்தைகளுடைய இந்த மாவட்ட செயலாளர் கோட்டீஸ்வரன் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தும் பொழுது அதை தடுப்பதற்காக 1 வருடம் வந்து விசா தண்டனையை வந்து குண்டர் சட்டத்தின் கீழ் வந்து கோட்டீஸ்வரன் அடைக்கப்பட்டார். அதே போல் பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பாக இருந்த அதிமுக ஆட்சியில் அழகு திருநாவுக்கரசு ரதிமீனா சார்பில் வந்து மணல் எடுத்தாங்க. அதை தட்டி கேட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இந்த பகுதியினுடைய தலைவராக இருந்த தோழர் ராதாகிருஷ்ணன் மர்மமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டார். ஒரு முறை இந்த மாதிரி மணல் கொள்ளையை தடுப்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை கண்காணிப்பாளர் போன்றவர்கள் சென்ற பொழுது அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு கூட்டம் லாரியிலே வந்தார்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். அதை இப்பொழுதும் இந்த பகுதியிலே ஒரு உயிர் இழப்பு போன்ற சம்பவங்களுடன் நடைபெறுகின்றன. அதே நேரத்தில் அதிகாரிகள் இந்த வன்முறையாளர்களோடு துணை போகின்ற பொழுது அவர்கள் எந்த அளவிற்கு பணம் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதையும் கடந்த கால நிகழ்ச்சிகளிலேயும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் லட்சக்கணக்கிலே பணத்தை சேர்த்து வைத்திருந்ததை பார்த்திருப்பீர்கள். இவர்களெல்லாம் சமூக விரோதிகள். இங்கிருந்த சில குண்டர்கள் செங்கல்பட்டு துணை தாசில்தாராக இருந்த ஒருவர் மணல் லாரியை தடுக்க வேண்டும் என்று அதிகாலை ஆற்றிலே சென்று தடுத்த பொழுது
அந்த மணல் எடுத்த லாரியை வந்து அவர் மீது மோதி அவர் கொல்லப்பட்டார். பாலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மணலை எடுக்கக்கூடாதுன்னு விதி இருக்குது. ஆனால் அந்த விதி வந்து மீறப்பட்டு இருக்கிறது. பட்டவர்த்தனமாக இந்த ஆற்றை நம்ம பார்க்கும்போது தெரியும். மழைநீர் சேகரிப்புன்னு ஒரு திட்டத்தை போட்டாங்க. உண்மையான மழைநீர் சேகரிப்பு எதுன்னு கேட்டால் இந்த ஆற்று மணல் தான். இது ஒரு பேங்க் போல, எவ்வளோ தண்ணி வந்தாலும் உள்வாங்கிக்கிறோம், உள்வாங்கின்னு பின்னாடி கொடுக்கும். ஆனால் இந்த ஆற்று மணலை எடுத்ததுனால மழைநீர் சேகரிப்புன்னு வெறும் கட்டாந்தாரில் போயிட்டு மழைநீர் சேகரிப்பு வந்து அமுல்படுத்திக்கின்னு இருக்காங்க. உயிர் ஆதாரமாக விளங்கும் என்னை சுரண்டி விற்பனை செய்யும் அரசியல்வாதிகளிடையே என்னை காப்பாற்ற தங்கள் உயிரையும் கொடுக்க தயாராக உள்ளனர் விஷார் கிராம மக்கள். 2 வருஷம் அது போர் போட்டு எங்கள் ஊரில் தண்ணியே கிடையாது, குழா தண்ணியே. இடைத்தேர்தலில் இப்போது ஒரு போர் ஒன்று அவசியம் எங்களுக்கு ஓணும், குடி தண்ணீர் இல்லை. அதனால் ஒரு இடைத்தேர்தல் அன்பழகன்ட்டு ஒரு மந்திரி போட்டு ஊருக்குள்ளே கொண்டு வந்தார். கொண்டு வந்ததுலேருந்து பக்கத்து ஒரு வருஷத்துக்கு முன்னே பெரும்பாக்கத்தில் மணல் வாரியிருந்தாங்க. அப்பயே சுத்தமாக எல்லா போர்லையும் தண்ணி அவுட்டு. இப்போ இங்கே குடி தண்ணீர் போட்டு நாங்கள் தண்ணி குடிச்சிக்கிறோம். இப்போ டேங்க் பக்கத்துலேயே வாரிங்கிறாங்க மணல். நாங்கள் இதுக்கு என்ன பண்ணோம், போனோம் ஊர் ஜனம் எல்லாரும் கூடி போய் இட்டாச்சி ஒரு 6 இட்டாச்சியை ஊருக்குள்ளே கொண்டு வந்தோம். உங்கள் ஊரை எல்லைக்கு அண்ணாண்ட ஒன்றா வாரி இருக்கிறோம், உங்கள் ஊருக்குள்ளே வார மாட்டோம் அதோட சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். அப்படின்னு பார்த்தா குடி தண்ணி டேங்க் பக்கத்துலேயே வாரிங்கிறாங்க. 3 அடி 2 அடி தான் தண்ணியாக இருக்குது. அந்த 120ல் அந்த 3 அடி 2 அடி தான் தண்ணி. அது எப்போ தெரியாது, கிடையாது. அது எப்போ விட்டு போகும் தெரியாது. நானே நல்லா பயிர் வச்சு பம்ப் செட் இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் இப்போ போய் மூட்டை தான் தூக்குறேன். இன்னும் மணல் அள்ளிட்டாக்கா இன்னும் அதிகமாக பஞ்சம், தண்ணிக்கு வந்து பஞ்சம் ஏற்படும், நிலத்தடி பஞ்சம் ஏற்படும் சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ ஊர் மக்கள் பொதுவாக எல்லாம் கூடி சேர்ந்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அப்படியே மண்ணாலே அன்றைக்கே நிப்பாட்டாங்க. விஷால் கிராமத்தில் விஷால் ஏரியா வந்து நாங்கள் நிப்பாட்டோம், வெற்றி தான் எங்களுக்கு. இப்போ எங்கள் ஏரியாவில் மணல் எடுக்கலை. நம்முடைய அரசாங்கம் சுருக்கமாக சொன்னோம் என்ன செய்யுதுன்னா, இந்த ஆறு அழிக்கிறதுக்கு இவங்களே ஒரு காரணமாக இருக்கிறாங்க. இந்த ஒரு ஆறு இவங்க வந்து உயிரோடு இருக்கிற ஒரு ஆறு இவங்க வந்து மணல் குவாரி அப்படின்னு சொல்கிறது கேட்குறதுக்கே ஒரு அசிங்கமான ஒரு விஷயமா இருக்குது. நம்மளால் ஒரு பிடி மணலை உருவாக்க முடியுமா? இன்றைக்கி வாடுற வந்து கலைஞர் ஆகட்டும், அம்மாவாகட்டும், யாராக இருந்தாலும் ஒரு பிடி மணலை வந்து யாராலையும் செஞ்சு தர முடியாது. இது வந்து ஒரு இயற்கை நமக்கு வாய்க்கப்பட்டுள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு செல்வம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனாக்கா எல்லாருமே சோத்துக்கு லாட்டரி அடிக்க போகிறாங்க பாரு. எல்லாரும் பொதுவாக சொல்கிறேன் நான் பாரு, கோதுமை கல் தான் கொண்டு போகிறாங்க, அரிசி சாப்பிடாது. நீ ஒன்றா பாருங்க, என்னடா அப்படி சொல்கிறான்னு நினச்சிங்க, நீ இது நடக்க போதா இல்லையா பாருங்க. என்னிலிருந்து உருவானவள்தான் இந்த வேகவதி. இன்று இவள் இருந்த தடம் தெரியாமல் இருக்க புதிய தடங்களை உருவாக்குகின்றனர் சுரணையற்ற மனிதர்கள். இதுக்குள்ள கரை தாங்க, இதுல இருந்து தென்னை மரம் கரை தான், இதுவும் கரை தான், இதுவும் கரை தான். இதுதான் ஆறு நிலமெல்லாம். அதான் சார், இது பூராவும் ஆறு பூராவும் ஆக்கிரமிப்பு பண்ணி அதுல இருந்து தான் பட்டா ஆத்து மணல் தான், சுத்தமான ஆத்து மணல், சுத்தமான ஆத்து மணல். தண்ணி வர சொல்லி இதெல்லாம் போற போற இருக்கும் பாருங்க. இது இப்போ நாம் நிற்பது வந்து வேகவதி ஆறு. இந்த இடத்துல இந்த ஆறு 1/2 கிலோமீட்டர் அகலத்திற்கு இருக்கிறது. இதற்கு மேலே பாலாற்றிலே இந்த ஆறு பிரிகிறது. இந்த பிரிகிற போது தாமல் ஏரியினுடைய அந்த கலங்களும் இந்த ஆற்றிலே பாய்கிறது. அதே போல் சங்கரம்பாடி என்கிற ஊரிலிருந்தும் அங்கே தான் இந்த ஆறு பிரிந்து ஏரியிலே கலங்களாகவும் ஆற்றிலிருந்து ஒரு பகுதியாகவும் பிரிந்து வருகிறது. இந்த இடத்தில் தண்ணீர் ஊற்றெடுத்து இந்த கால்வாய் வழியாக பக்கத்து கிராமங்களுக்கு பாய்ந்து விவசாயம் மற்றும் பல்வேறு தேவைகளுக்கு மக்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த ஆறு வந்து நீண்ட காலமாகவும் போயிருந்தது. இந்த பரிசல் கூட கட்டி நாங்கள் சின்ன வயசில் போயிருக்கிறோம். அப்போ வந்து மீன் பிடிச்சிருது, பரிசல் இது பண்ணுறது, அதெல்லாம் விளையாட்டவே அப்போது சந்தோஷமாக நாங்கள் அப்போ தான் ஆடி பாடி விளையாடி இருக்கிறோம் இந்த இடத்துல. இது குடிநீருக்கே பயன்பட்டுக்குது இந்த ஆறு.
இது மாசுபடுறதுக்கு முக்கிய காரணமே வந்துனாக்கா கழிவு நீர் வந்து இதில் இணைச்சிட்டாங்க. இந்த கழிவு நீர் இணைச்சிட்டோன்னே தான் இது வந்து மாசு கட்டு போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறமா சாய தண்ணிகள் வந்து கலக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சாய தண்ணி கலங்கணும் ஒன்றுக்கும் உதவாத ஆகிப்போச்சு. மாடே கூட தண்ணி சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு வயிற்றுல புழு வச்சுட்டு அதுக்கும் வைத்தியம் பண்ணணும். சில சமயத்தில் இறக்க கூட நேரிட்டு இருக்குது. பொதார்கள் மற்ற தூர் வாராமையே காலப்போக்கில் அப்படியே விட்டுட்டாங்க அரசு. செய்யாரும் வேகவதியும் என்னோடு வந்து கூடி கலக்கும் இடமே திருமுக்கூடல். பெரும் மணல் வெளியும் அகன்ற நீர்ப்பரப்புமாக இங்கு காணும் திசையெல்லாம் பறவைகளும் உயிரினங்களும். மேலும் இங்கு ஏற்படும் ஆன்மீக அதிர்வுக்காக திரளான மக்கள் கூடுகின்றனர். அப்புறம் இந்த ஆறு மணல் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் நாங்கள் வரும்போது ஊற்று தண்ணி எடுப்பாங்க. அங்கங்கே மக்கள் வந்து கொஞ்சம் தூரம் பள்ளம் தோண்டிட்டு அந்த தண்ணி தெளிகிற வரலும் வெயிட் பண்ணி அந்த தண்ணியை அப்புறம் வந்து வடிகட்டி வீட்டுக்கு கொண்டு போவாங்க. லைனாக எங்கே பார்த்தாலும் பாத்திரங்களோடு வந்து கூப்பிட்டு போவாங்க. அவங்கள பார்க்கும்போதே ஒரு ஏதோ திருவிழாவுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அழகு வாய்ந்த ஊர் அப்படி தெரியும். அப்புறம் நாளடைவில் பார்த்தீங்கன்னா இந்த பாலாறு, செய்யாறு, வேகவதி ஆறு 3 ஆறும் மழைக்காலங்களில் தண்ணி போச்சிங்கன்னா கரெக்டாக இருகரையும் ஃபுல்லாக போகும். அதாவது வந்து பக்கத்துலேயே இங்கே ஒரு சுகர் மில்லு இருக்குது, சர்க்கரை ஆலைன்னு சொல்லுவாங்க, எஸ்சி சுகர் மில்லு. அவள் வந்து விவசாயிகளுக்கும் சரி வர பணம் கொடுக்கல, அதையும் 1/2 டன்னு 1/4 டன்னாக போடுறான், 1/4 டன்னு 3/4 டன்னாக போடுறான்னு சொல்லிட்டு விவசாயிகளுடைய புலம்பல். 1996லேருந்து இது மாதிரி தண்ணியை நான் பார்த்ததே இல்லை. இந்த இடத்துல இந்த கழிவு பார்த்துங்க, ஃபுல்லாக கழிவு தான். ஒரு 15 ஏக்கர் தாங்கும். இந்த பாலாத்திர காலத்தினால இது சதுரங்கப்பட்டினம் வரலும் போகும். இது அந்த ரோட்டில் நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க அந்த சுகர் மில்லை. ஒரே நாத்தடி. அந்த தண்ணியை கொண்டாந்து இந்த தண்ணியில் விட்டால் இது நல்ல ஒரு தூய தண்ணீர். பாலாறுன்றது வந்து பால் போன்ற ஒரு நிலையில் தண்ணி கொடுத்தனால தான் இது எடுத்து போயிட்டு டெஸ்டிங் கூட காமிச்சிங்க நான். அது மாதிரி எல்லா இருக்குதுன்றான். ஆக்சிஜன், ஹைட்ரஜன், மற்ற சல்பர் விஷயம், சால்ட் விஷயம் எல்லாமே இருக்குதுன்றான் கரெக்டாக. வழியேற இந்த சாயப்படுறீங்க வேறு விட்டுறானுங்க தண்ணியில். அவன் அந்த பேட்டை சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நூல் மில்லுங்க இருக்கும். அது கொஞ்சம் கசிவுனால் இங்கே வந்து இறங்கும் போது அப்புறம் இந்த மில்லினுடைய கழிவு நீர் இது எல்லாம் சேர்ந்து கீழே இறங்குறதுனால இப்போ தண்ணி டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குது. வேடந்தாங்கல். பருவ மழைக்காலங்களில் நான் ஏரிகளாகவும் குளங்களாகவும் சிறு குட்டைகளாகவும் அவதாரங்கள் எடுக்கின்றேன். பூ உலகில் சொர்க்கம் எனும்படி உலகின் பல்வகை பறவைகள் என்னை வந்து அடைவதும் இவ்விடத்திலேதான். இப்பறவைகளுக்காகவாவது என்னை வாழ விடுங்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1200க்கு மேலே ஏரிகளுக்கு தண்ணீரை வார்த்து கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த ஆறு இன்றைக்கி கால்வாய்களெல்லாம் காஞ்சி போய் ஏரிகளெல்லாம் பயனற்று போன ஒரு நிலைமையில் இருந்துகிட்டு இருக்குது. தலைநகர் சென்னைக்கு அருகில் உள்ளதால் நான் படும் இன்னல்களுக்கு அளவே இல்லை. என் மேனி எங்கும் துளையிட்டு இரத்தத்தை உறிஞ்சுகிறார்கள். சென்னை நகரத்தை வந்து வளப்படுத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் ஆகிய வளமான மாவட்டங்களை, விவசாயத்தை சார்ந்து வாழக்கூடிய மாவட்டங்களை, விவசாயத்தை சார்ந்து நிற்கிற நிலங்களை, முப்போகமும் விளைந்த பகுதிகளை கூட இன்றைக்கி ரியல் எஸ்டேட் என்ற அடிப்படையிலையும் தொழிற்சாலைகளுக்கு தேவைன்ற அடிப்படையிலையும் நிலத்தை கூறு போட்டு பங்கிட்டு விவசாயத்தை ஒரு பக்கம் அழிச்சிட்டாங்க. எந்த சென்னைக்காக இவ்வளோ தூரம் இவங்க செய்கிறாங்களோ அந்த சென்னையில் இருக்க மக்கள் கூட இன்னும் ஒரு 15-16 ஆண்டு காலத்துக்கு அப்புறமா குடிநீருக்காக சென்னையிலிருந்து இடம்பெறக்கூடிய சூழல் நிச்சயமாக அமையும். நம்ம இப்போ நின்றுட்டு இடம் வந்து பாலூர் ஜங்ஷனு. இந்த இடத்துல இருந்து தான் சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் ரயில்வே துறையின் மூலமாக நீர் எடுப்பதற்கான அனைத்து வேலைகளையும் வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து இங்கே எடுக்கப்படுவதாக வந்து தகவல் சொல்கிறாங்க. பாலூரை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பெரிய பெரிய ஆழ்துளை கிணறுகளை போட்டு
சென்னைக்கு வந்து தண்ணி ஏற்றுமதி பண்ணி மிகப்பெரிய அளவில் நீர் வந்து சுரண்டப்பட்டிருக்கிறது. பாலூர் பகுதியில் சுற்றி இருக்கிற ஆத்தூர், வில்லியம்பாக்கம், பழைய சிவரம் பகுதியில் இருக்கிற அனைத்து நீர்வரத்துக்களும் இங்கே வந்து முழுமையாக லாரிகள் மூலமாக வந்து சுரண்டப்படுது. இதனால் வந்து நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு விவசாயமும் குடிநீரும் வந்து மிகப்பெரிய அளவில் பற்றாக்குறையும் பஞ்சமும் ஏற்படுகின்ற ஒரு அபாயம் இருக்குது. இந்த ரயில்வே துறைக்கு வந்து தண்ணீர் எடுப்பதற்கு மத்திய ரயில்வே இணையமைச்சர் வேலு தான் வந்து இங்கே துவக்கி வச்சார். ஆனால் இவருக்கு வந்து இங்கே இருக்கிற நீர்வளம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதே வழியே இங்கே மக்களுடைய பாதிப்புகளையோ எதிர்காலத்தில் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை பற்றியோ வந்து உணரலை. அவருக்கு தேவை வந்து தண்ணீர், அது எங்கே எடுத்தாலும் வந்து அவருக்கு வந்து பிரச்சனை இல்லை. தமிழகத்திலேயே அதிக ஏரிகள் கொண்ட மாவட்டமாக செங்கல்பட்டு அமைய நானே காரணம். இன்று ஏரிகளில் தண்ணீர் இல்லை. இருக்கும் ஏரிகளையும் பெரும் ஆழ்கிணறுகள் அமைத்து என்னை உறிஞ்சுகின்றனர். சாக்கடை கழிவுகளை என்னில் விடுகின்றனர். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஓரியன் சாராய தொழிற்சாலையிலும் பெப்சி கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா ஏராளமான தண்ணியை உரிகிறாங்க. நாள் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட தொழிற்சாலைக்கு பெப்சிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 4 லட்சம் கேலன் தண்ணீரை உறிஞ்செடுக்கிறாங்க. ஒரு புறத்தில் குடிநீர் கூல்ட்ரிங்க்ஸுக்காகவும், இன்னொரு புறத்தில் அந்த பாட்டில் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம் பாட்டில்களை கழுவக்கூடிய அதற்கும் இந்த தண்ணீர் தான் உபயோகப்படுத்தப்படும். பாலாற்று தண்ணியை தான் நேராக பைப் போட்டு எடுக்கிறாங்க. இதோ இப்போ பார்க்குறத பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இயற்கை காட்சியோடு சேர்ந்த ஏரி மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த ஏரியை பொறுத்த பார்த்திங்கன்னா இது செயற்கையாக உருவாக்கப்பட்டது. ஓரியன் சாராய தொழிற்சாலையினுடைய கழிவு நீரை நாங்கள் ஏதோ உரம் செய்கிறோம், மீன் வளர்க்குறோம், இந்த கழிவு நீர்னால ஜனங்களுக்கு வந்து எந்த ஆபத்து இல்லைன்னு சொல்கிற ஓரியன் சாராய தொழிற்சாலை நிர்வாகம் இந்த தண்ணீரை தேக்கி வைத்திருக்கிறனால இந்த தண்ணீர் வழிந்து பாலாத்தூரில் தான் போகுது. இந்த தண்ணீர் போகிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு கிட்டத்தட்ட 70,000 மக்களுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய நீர்நிலை தொட்டி இருக்குது. பாலாற்றின் படுகையிலே அந்த தொட்டி இருக்குது. இந்த தண்ணீர் போகின்ற பொழுது அந்த தொட்டியில் வந்து இந்த கருப்பு நிறமான தண்ணி போய் செங்கல்பட்டுக்கு கிட்டத்தட்ட 60,000-70,000 மக்களுக்கு வந்து விநியோகிக்கப்படுகின்ற தண்ணீர் வந்து முழுக்க சாக்கடை தண்ணி மாதிரி தான் வரும். இப்போ இந்த தண்ணி வந்து ஒரு குடத்தில் அப்படியே வச்சா ஒரு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா கால் குடம் வந்து அப்படியே கருப்பாக வந்து மிதந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த தண்ணீரை தான் வந்து பாலாத்து படுகையில் இருக்க மக்கள் வந்து குடிக்கிறாங்க. அதே போல் இங்கே இருக்கிற நிலங்களில் பார்த்திங்கன்னா மழைக்காலத்தில் இந்த வந்து ஏரி வந்து உடைச்சிட்டு வந்து இந்த நிலங்கள் முழுக்க பாஞ்சிரும். இந்த நிலங்கள் முழுக்க பாயிறனால வெயில் காலத்தில் இந்த தண்ணி மழை காலத்தில் போடும் பொழுது தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும். ஆனால் வெயில் காலத்தில் வந்து இந்த பயிர்கள் வந்து முழுக்க கருகி போயிடும். இப்போ நீங்கள் அந்த பக்கம் வரீங்களா, குட்டியாக தண்ணி நிற்குது பார்த்தீங்களா? ஆமாம். அந்த இடத்துல அந்த தண்ணி இப்போ ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறாங்களா, மழை பெஞ்சுன்னா எடுத்து விட்டுருவாங்க. எடுத்து விட்டாங்கன்னா நாற்று பயிர் எல்லாம் பாதிப்படுது. இந்த தண்ணி, இந்த சாராய தண்ணி ஒரு தண்ணி பாஞ்சதுனாக்கா மறுபடியும் அது கதிர் இவ்வளோ நீட்டு வரும் சார். ஒரு நெல் கதிர் பயிர், இது பயிர் சார். இதில் வளர்ந்ததுனாக்கா நட சொல்ல இவ்வளோ நீட்டு தான் இருக்கும். அப்பெல்லாம் இவ்வளோ உயரம் ஆகும். அது இந்த சிறுசாக நட்டது இது இவ்வளோ பெரிய மூத்த ஆகும். அதில் சுமார் 20 30 கதிர் 25 கதிர் வரும் இந்த ஒரு மூப்பில். இப்போ அப்படி இல்லை, இவ்வளோதான். இப்போ நட்டு வளையிறது இவ்வளோதான். இந்த தண்ணீரில்
ஒன்று ஆற்று நீர், இன்னொன்று ஊற்று நீர். ஆற்று நீரை நாம் விட்டுவிட்டு இன்றைக்கு பரிதவிக்கிறோம். ஆனால் ஊற்று நீரையும் கூட ஒழுங்காக நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை என்று வருத்தத்தோடு சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் 2001-2002 நிலநீர் பிரிவிலே பொதுப்பணித்துறையிலே சிறப்பு தலைமை பொறியாளராக இருந்தபோது வயலூர் என்ற இடத்திலே ஒரு ஆற்றுக்கு அடியிலே, பாலாறு அடியிலே 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு தடுப்பு சுவரை கட்டி அதில் 2 கோடி ரூபாயிலே கட்டி அதிலிருந்து ஊற்று நீரை தேக்கி இன்றைக்கு கல்பாக்கம் அட்டாமிக் பவர் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் என்பதற்காக தண்ணீரை வழங்கி கொண்டிருக்கிறோம். ப்ராஜெக்ட் 66 ஆரம்பிச்சுதான். அது இந்த பாலாத்தில் ராட்சச கிணறுகள் அமைத்து தண்ணி உறிஞ்சி இந்த அணு உலைக்கு கொண்டு போகிறாங்க. அது இல்லாத அங்கேருந்து மறைமல் நகருக்கு பல பம்புகள், ராட்சச பம்புகள் அமைத்து உறிஞ்சி எடுத்துகிட்டு போகிறதுனால இந்த கடல் தண்ணி ஆற்றுல பூந்துருச்சு. புதுப்பட்டினம், வாயலூர், சதுரங்கப்பட்டினம் சேர்ந்த 6 டேங்கில் இன்றைக்கி இயங்காமல் போயிடுச்சு. சுத்தமாக மூடி வச்சிருக்கு. அந்த 5 வருடமாக இயங்கவே இல்லை. காவிரி பாயும் தஞ்சைக்கு ஒப்பாக விளங்கியது இந்த வாயலூர். சின்ன தஞ்சாவூர் என்ற பெயரும் இதற்கு உண்டு. வசவ சமுத்திரம் என்னும் பழந்துறைமுகத்திற்கு அருகில் உள்ள எனக்கு பழந்தமிழ் நாகரிகத்தின் எச்சங்கள் இன்றும் உள்ளன. கடல்ல இருந்து 3 கிலோமீட்டர் எங்கள் ஊர். நாங்கள் விவசாயம் செஞ்சுக்கிட்டு பல ஆண்டுகளாக நல்ல முறையில் விவசாயம் செஞ்சுட்டு வந்தோம். இப்போ ஒரு 5 ஆண்டு காலமாக ஆற்று மணல் அள்ளி விட்டதுனால 30 அடி ஆழத்தில் ஆற்று மணல் அள்ளிட்டாங்க. அதனால் நீர்மட்டம் கீழே போயிடுச்சு. அது இல்லாமல் தண்ணி சவராகி விட்டது. சுனாமி வந்தது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே. அது வந்ததுலேருந்து தண்ணி ஊருக்குள்ளே கரையோரம், ஆற்று கரையோரம் வந்துடுச்சு. அதிலேருந்து தண்ணி உப்பு தண்ணி, சால்ட் வாட்டர் ஆகிவிட்டது. அதனால் விவசாயம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டு விவசாய நிலங்கள் விவசாயம் பண்ண முடியாமல் சூழ்நிலை நாங்கள் இருக்கோம். நாங்கள் குடிக்கிற தண்ணீருக்கு கிராமத்துக்கு நலாத்தூர் பஞ்சாயத்துலேருந்து நடு ஆற்றுலேருந்து போர் போட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரோம். அதை தான் மக்களுக்கு விநியோகம் செய்து சாப்பிட்டு வரோம். எங்களுக்கு குடிநீர்ன்றது மாபெரும் ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. எங்களுக்கு குடிநீர் இல்லாதனால எங்கள் பகுதியிலேருந்து எடுத்துக்கொண்டு கல்பாக்கத்துக்கு பாலாத்து தண்ணி கொண்டு போகுது. அதுலேருந்து தான் நாங்கள் திருட்டு ட்ரில்லிங் பண்ணி எடுத்து நாங்கள் குடிச்சு கொண்டு இருக்கின்றோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இதுதான் பாலாறு, கடலில் கலக்கக்கூடிய பாலாற்றினுடைய கழிமுகம். இந்த பாலாறு கர்நாடகத்தில் கிளம்பி 222 கிலோமீட்டர் பயணம் செய்து கர்நாடகம், ஆந்திரம் வழியாக தமிழகத்துக்குள்ளே வாயலூர் கிராமத்தில் பாலாறு கடலில் கலக்குது. வாயலூர் கிராமம், ஆயப்பாக்கம் கிராமங்களில் கல்பாக்கம் அணுமின் நிலையத்துக்காகவும் அங்கே உள்ள நகரியத்துக்காகவும் நிலத்தடி நீர் மிகப்பெரிய அளவில் உள்ள ராட்சச ஆழ்துளை கிணறுகளால் தண்ணி உறிஞ்சப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய கடல் தண்ணி நிலத்தடி நீர் வழியாகவும் மேல் வழியாகவும் இங்கே இருக்கக்கூடிய பாலாற்றினுடைய கழிமுக பகுதி வழியாக பாலாற்றினுடைய படுகைக்குள்ளார நுழைஞ்சிருக்கு. கடலில் கலக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு தடுப்பணை கட்டணும். தடுப்பணை கட்டுறதன் மூலம் வரக்கூடிய மழைக்காலத்தில் வரக்கூடிய தண்ணி நேரடியாக கடலுக்குள்ள கலக்காம பூமியிலேயே நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தண்ணி அந்த பகுதியில் உள்ள தண்ணீர் உப்பு கரிக்காம போகிறதுக்கான ஒரு சூழல் உருவாக்க முடியும். புதுமண பெண்ணாய் காப்பு கட்டி நீராடி என்னை வாழ்த்திய காலங்கள் மாறி இன்று உடல் முழுவதும் விஷத்துடனும் காயங்களுடனும் குற்றுயிரும் குலையுயிருமாக இங்கு வந்தடைகின்றேன். என் துயரங்களுக்கு மருந்தாகவும் மீண்டும் மீன்களும் நண்டுகளும் விளையாடும் என்னை ஆறத் தழுவி முயங்கி பெற்றவளை சந்தித்தது போல் மகிழ்கிறேன், இணைகிறேன்.
சோறும் நீரும் விற்கக்கூடாது என்று உலகுக்கு உணர்த்தியவர்கள் தமிழர்கள். இன்று பூமியை துளைத்து படிவங்களாக உள்ள தண்ணீரையும் எடுத்துவிட்டார்கள். தண்ணீரினால் 3ஆம் உலக யுத்தம் வராமல் இருக்க வேண்டும். இந்த உலகமயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு பேரில், புதிய பொருளாதார கொள்கைங்கிற பேரில் நிறைய வெளிநாட்டு கம்பெனிகள் நிறைய வந்துட்டு இந்த தண்ணீரை உறிஞ்சுறதுல ரொம்ப அதிகமாக அவங்க செயல்படுறாங்க. இந்த பன்னாட்டு கம்பெனிகளுக்கு அவங்களுடைய குறிக்கோள், அவங்களுடைய நோக்கம் எல்லாமே பணம் பண்ணுறது, லாபம் மட்டும்தான். அதனால் இந்த அவங்க மனித உழைப்பை சுரண்டுறதுக்கோ, நம்முடைய இயற்கை வளங்களை சுரண்டுறதுக்கோ, நம்ம தண்ணீர் மாதிரி ஒரு பொது சொத்தை அழிக்கிறதுக்கோ அவங்க தயங்குறதே கிடையாது. படிக்காத ஆளுங்களுக்கு தான் இந்த ஆர்வம்லாம் இருக்குது. படித்த ஆஃபீஸில் இருக்காங்க பார், நமக்கு என்ன ஆச்சு என்ற லெவலில் அவங்க பாட்டுன்னு போயிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் கவர்மெண்ட்டில் நமக்கு குடிநீர் கொடுக்க போகிறாங்க, நம்ம சம்பாதிக்கிறோம், மினரல் வாட்டர் வாங்கிக்கிறோம், வாட்டர் பாக்கெட் வாங்கிக்கிறோம் அன்ட்டு பாட்டில் 5 லிட்டர் பாட்டில் 25 லிட்டர் பாட்டில் வாங்கி வீட்டை வச்சுக்கின்னு அவங்க சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பாதிப்புன்றதே தெரியாத அளவுக்கு இருக்குது. அதே பழைய தண்ணியை கூட தந்து தான் விற்கிறான் பாட்டில், அது தெரியாதது இல்லை. ₹1 பாக்கெட்டு வாட்டர் பாக்கெட்டுன்றாங்க. அந்த வாட்டர் பாக்கெட்டு எத்தனை நாளைக்கு பேக் பண்ணலாம், என்ன பண்ணலாம்? படித்தவனுக்கு முட்டாள் கிடையாது, முட்டாள் தான் அவன் உண்மையிலேயே. கவர்மெண்ட்டு இது ரூல்ஸ் பிரகாரம் பாக்கெட் தண்ணியை 10 நாளைக்கு முன்னே ஃபேக்ட்ரியில் உருவாக்குறான். அது ஹோல்சேல் வியாபாரிக்கு வருது டீலர்கிட்டேருந்து, அங்கே ஒரு 5 நாள் நிற்குது. அங்கேருந்து சில்லறை வியாபாரிக்கிட்ட வருது, அங்கே ஒரு 5 நாள் நிற்குது. இவன் கடையில் கௌரவமாக வாங்கி ₹1 கொடுத்துட்டு பாக்கெட் தண்ணி குடிக்கிறான்னு பார்ப்பான். ஆனால் அது 10 நாள் தண்ணி. இன்றைக்கி தினந்தோறும் வர தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை. இதுலேருந்து யார் தெரிஞ்சவங்க? கிராமத்து ஆளுங்க அன்றைக்கி குழாவில் பிடிச்சி அன்றைக்கி குடிக்கணும்னு பார்க்குறான். படித்தா அத்தனை பேரும் முட்டாளுங்கன்றதுல இந்த ஒரு நிலத்தில் பார்த்துலாம். அந்த பாக்கெட் தண்ணி பிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த பாக்கெட்டு உள்ளே விரல விட்டு பாருங்கள், குழன்னு பிசு பிசுன்னு இருக்கும். அது பார்க்க மாட்டான். நினச்ச இடத்துல தோண தண்ணி கிடைக்கும், குடிக்கலாம்ங்கிற நிலை மாறி எந்த இடத்துல எடுத்தாலும் இன்றைக்கி அழுக்கான தண்ணி தான் கிடைக்கும். சாதாரண ஒரு கிராமத்து விவசாயி கூட இன்றைக்கி பாட்டில் தண்ணி தான் வாங்கி குடிக்கணுங்கிற ஒரு கேவலமான ஒரு மோசமான நிலையை இந்த அரசாங்கம் இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாலே இரிகேஷன் போர்டு என்று ஒன்று இருந்தது. அந்த வாரியத்தை கலைத்து விட்டார்கள். அதனுடைய பணி அப்போது இருந்த நீர்நிலைகளை பாதுகாப்பது, அவற்றுக்கான முன்னேற்ற பணிகளை செய்வது போன்ற வருவாய்த்துறையும் பொதுப்பணித்துறையும் மற்ற பஞ்சாயத்து துறைகளும் சேர்ந்து அந்த பணியை செய்து வந்தது. இடையிலே அந்த வாரியத்தை கலைத்து விட்ட காரணத்தினாலே அந்த பணியை எடுத்து செய்வதற்கு யாரும் இல்லை. ஏதோ கடல் நீரை சுத்தப்படுத்தி அந்த நீரை மக்களுக்கு குடிநீராக விநியோகிக்கிற திட்டம் என்று பல ஆயிரம் கோடி ரூபாய்களை விரயம் செய்கிறார். தமிழ்நாட்டிற்கு அது தேவையே இல்லை. அது பல வழியிலும் இயற்கையை அது மாசுபடுத்திவிடும், மீன் வளத்தை அது சேதப்படுத்திவிடும். மாறாக நம்மிடமுள்ள ஏரிகள், குளங்கள், ஆறுகள் இவற்றை அழிய விடாமல் பாதுகாத்தாலே போதும், நமக்கு தேவையான தண்ணீர் நமக்கு கிடைக்கும். கட்டாதே 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 பாலாற்றில் அணை கட்டாதே பாலாற்றில் அணை கட்டாதே 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 பாலாற்றின் குறுக்கே அணை கட்டாதே அணை கட்டாதே அணை கட்டாதே அணை கட்டாதே வட தமிழகத்தின் ஆதாரமாக 1.5 கோடி மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்குகின்ற பாலாற்றை தடுக்காதே தடுக்காதே. ஆந்திராவில் ஏற்கனவே அது ஓடுகிற அந்த 33 கிலோமீட்டர் தொலைவிற்குள் 22 தடுப்பணைகளை இதுவரை கட்டிவிட்டார்கள். இப்போது கணேசபுரத்தில் 3வதாக ஒரு பெரிய அணையை கட்டுகிறார்கள். எதற்காக என்று சொன்னால் குடிநீருக்கு என்று சொல்கிறார்கள். உண்மை அது அல்ல. அவர்கள் அங்கே ஒரு பெரிய சிறப்பு பொருளாதார மண்டலம் என்ற பெரிய பெரிய தொழிற்சாலைகளை அங்கே அமைக்கிறார்கள். அதற்கு தேவையான நீர் வேண்டும் என்பதற்காக நமக்கு கொஞ்ச நஞ்சம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலாற்று தண்ணீரையும் தடுத்து அவர்கள் பக்கம் திருப்பி கொண்டு போகிறார்கள். அதுவும் நடத்தி விடுவார்களானால் பின்னால் பாலாற்றில் தண்ணீர் வராது. ஆண்டுதோறும் சராசரியாக பாலாற்றிலே தண்ணீர் 80 TMC உற்பத்தி ஆகிறது. ஒரு TMC என்பது 100 கோடி கனஅடிக்கு சமமாகும்.
எந்த நிலை எடுத்துக்கொண்டாலும் அப்படி எடுத்துக்கொண்டாலும் 3 மாநிலங்களும் சமமாக பிரித்துக் கொள்ள வேண்டும் தண்ணீரை என்று சொன்னால் கூட பாலாற்று நீரை அவர்கள் குறைந்தது 80/3, அதாவது 27 டிஎம்சி 3 மாநிலமும் சமமாக பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். அந்த நிலை இப்பொழுது இல்லை. அதனால்தான் பாலாறு நமக்கு இந்த குடிநீருக்கு கூட கிடைக்காமல் நாம் அவதிப்படுகிறோம். இந்த இடத்துல தான் புதுசாக ஒரு டேம் கட்ட போகிறாங்க. 600 கோடி ரூபாயை செலவு பண்ணுறாங்கன்னு கேள்விப்படுறோம். இந்த திட்டம் இருக்குது 1960லேருந்து இது சர்வே பண்ணி நின்றுக்கிறாங்க. இப்போ இதை செய்யறதுக்காக ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தில் இது கட்டிவிட்டால் வானம்படி பாலாருக்கு தண்ணி வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த நீர்த்தேக்கம் கட்டிவிட்டால் அதிகமாக வெள்ளம் வரும்போது இந்த நீர்த்தேக்கத்தில் ஏதாவது ஒரு டேமில் பாதிப்பு ஏற்பட்டால் வானம்பாடி சுற்றுப்புறம் அத்தனை நகரங்களும் அழிஞ்சு போகும். இந்திய நாட்டின் பிரதமர் நேரு அவர்கள் 1956 ஒரு சட்டம் பாஸ் பண்ணியிருக்கிறார். அந்த சட்டம் என்னவென்றால், அதாவது மாநிலங்களுக்கிடையே ஓடுகின்ற ஆறுகளில் சமமாக அவர்கள் தண்ணீரை பங்கிட்டுக் கொள்ளவில்லை என்றால் அங்கு பிரச்சனை ஏற்படுமானால் அந்த நதியை அந்த மத்திய அரசு எடுத்துக்கொண்டு நதிநீர் ஆணையம் அமைத்து அந்த மாநிலங்களுக்கிடையே தண்ணீரை பங்கிட்டு தர வேண்டும் என்ற அந்த சட்டம் பாஸ் பண்ணியிருக்கிறது. ஆகையால் அந்த சட்டத்தின் வாயிலாக இவர்கள் ஒரு 6 மாதத்துக்குள் இந்த 3 மாநில முதல் மந்திரிகள் ஆந்திரா, கர்நாடகா, தமிழகம் இதற்கு பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அவ்வாறு அவர்கள் வரவில்லை என்றால் நாம் நதிநீர் ஆணையம் அமைத்து நம்முடைய மத்திய அரசானது எப்படி ரயில்வே துறை அல்லது நேஷனல் ஹைவேஸ் போன்றவைகளெல்லாம் மத்திய அரசின் கீழ் எவ்வாறு சுகமாக செயல்படுகிறதோ அதுபோலவே இந்த 3 மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற பாலாற்று நீரை பங்கிட்டு தர வேண்டும் என்பது உறுதியான செயல்பாடு. குறிப்பாக ஆற்று நீரை பற்றி 1965ஆம் ஆண்டில் ஹங்கேரிய நாட்டின் தலைநகரமான ஹெல்சிங்கியில் ஒரு சர்வதேச மாநாடு கூடி ஆற்று நீரை எப்படி பங்கீடு செய்வது என்பதற்கு சில வரைமுறைகளை வகுத்திருக்கிறது. அப்பர் ரைப்பேரியன் ரைட்ஸ், லோயர் ரைப்பேரியன் ரைட்ஸ் என்ன, ஒரு ஆற்றின் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன உரிமை, மேல் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன உரிமை என்பதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சர்வதேச சட்டத்தையும் இவர்கள் மதிப்பதில்லை. இங்கே உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் மதிப்பதில்லை. நீங்கள்லாம் எப்படி உறுதிமொழி எடுத்தீங்களோ அந்த உறுதிமொழியை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்களாம் ஒருமைப்பாடுன்னு சொன்னீங்க, எங்கே இருக்குது உங்ககிட்ட ஒருமைப்பாடு? ஏக இந்தியான்னு சொன்னீங்க, உங்ககிட்ட ஏக இந்தியா எங்கே இருக்குது? அந்த காலத்தில் ஏக இந்தியா சொன்னதால் தான் விடுதலை கிடைச்சது. இன்னைக்கு அதில் மாநிலத்தை பிரித்து போட்டு ஆற்றை பிரித்து வச்சுக்கிட்டு இது இந்த ஆறு என்னது, இந்த ஆறு என்னது உரிமை கொண்டாடுறீங்க. உங்களுக்கு ஆற்றுல உரிமை கிடையாது. இந்த உரிமையெல்லாம் நீக்கி மத்திய அரசு ஆகட்டும் மாநில அரசும் கூடி உக்காந்து பேசி இந்த உரிமையெல்லாம் அப்புறப்படுத்தி 1892 ஒப்பந்தம் 1924 ஒப்பந்தம் செயல்படுத்தி இந்த ஆற்றை ஜீவனை ஆக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் கூடமா வண்டி
போடுறா